அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சிலோன் தௌஹீத் ஜமாத் மூலம் நடத்தப்படுகின்ற இஸ்லாமிய ஃபிக்ஹ் வகுப்பிலே தொழுகை சட்டங்கள் என்ற தொடர் தலைப்பில் இரண்டாவது தொடராக தொழுகையின் முக்கியத்துவம் குறித்து, வாழ்க்கையின் சீர்திருத்தத்திற்கு அடிப்படையான அம்சமாக அமையக்கூடிய தொழுகை சம்பந்தமான, அதனுடைய முக்கியத்துவம் சம்பந்தமான சில செய்திகளை இன்றைய தினம் பார்க்கவிருக்கிறோம். இஸ்லாத்தில் ஐம்பெரும் கடமைகளில் ஏகத்துவ நம்பிக்கை, தௌஹீத் என்ற நம்பிக்கைக்கு அடுத்தபடியாக தலையாய கடமையாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த தொழுகை. அந்த தொழுகையில் எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய சகோதரர்கள் இந்த தொழுகை விஷயத்தில் ஓரளவு பொடுபோக்காக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அக்கீதாவில் நாங்கள் தெளிவு பெற்றுட்டோம், அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவான், எனவே தொழாமல் இருந்தால் கூட பெரிய பிரச்சனை இல்லை, பாரதூரமான குற்றம் இல்லை என்று நினைக்கிற அளவுக்கு நம் சகோதரர்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் வேறு சில சகோதரர்கள் அக்கீதால பிழைச்சிருப்பாங்க, தொழுகையில் கவனமாக இருப்பாங்க, தொழுகையை சரியான முறையில் நிலைநாட்டணும் என்பதில் ஆர்வமாக இருப்பாங்க. அதுவும் பிழையாக இருக்கும். அக்கீதா பிழையாக இருந்து தொழுகையில் கவனமாக இருந்தாலும் அது ஒரு அர்த்தமற்றதாக இருக்கும். அப்போ நாங்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படி அக்கீதாவில் தெளிவாக இருக்கிறோமோ அதே போன்று மிகவும் முக்கியத்துவப்படுத்தப்பட்ட இந்த தொழுகை விஷயத்திலையும் தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கணும். தொழுகைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எனவே அது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்த்து விட்டு தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள் சம்பந்தமாக சென்றால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து தான் இன்றைய தினம் இந்த தொழுகையோட முக்கியத்துவம் சம்பந்தமாக பேச நினைத்தோம். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனில் தொழுகையை பற்றி பல இடங்களில் கட்டளையிடுறதை நாங்கள் பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த தொழுகையை வலியுறுத்தி பேசிய ஒரு வசனம் தான் அல் குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 238வது வசனத்தில் ஹாஃபிலு அல ஸலவாத்தி, தொழுகைகளை நிலைநாட்டுங்கள், வஸ்ஸலாத்தில் உஸ்தா, சிறந்த தொழுகையையும் நிலைநாட்டுங்கள், வக்கூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக கட்டுப்பட்டவர்களாக நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா தொழுகைகளில் எல்லாத்தையுமே பேண சொல்கிறார். குறிப்பாக வஸ்ஸலாத்தில் உஸ்தா, இதில் நடு தொழுகைன்ற ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் நடு தொழுகைன்னு சொன்னால் அந்த கருத்து குழப்பம் கொண்டு வருது. அஸ்ஸலாத்துல் உஸ்தா என்பது ஏண்டா, உஸ்தான்னு சொன்னால் இஸ்மு தஃலீல் வரக்கூடிய ஒரு வார்த்தை. அரபுல கபீர் என்றா பெரியவன் என்ற அர்த்தம், அக்பர் என்றா மிக பெரியவன் என்ற அர்த்தம். அந்த மாதிரி உஸ்தா என்றா மிக நடு என்றமாய் கருத்து வரும். நடு என்று கருத்து கொடுத்தா மிக நடுவானது. எதுலையாவது மிக நடுவானது என்று ஏதாவது இருக்குமா? நடு என்ற ஒரு நடு தான் இருக்கும், ஒரு வட்டத்தில் ஒரு புள்ளி தான் இருக்கு, நடு புள்ளி, மைய புள்ளி ஒன்று தான் இருக்கும். மிகவும் நடுவானது இது, குறைவான நடு இது, அப்படி நடுக்கும் வேற நடு, மாளிகாக்களுக்கு வேற வழக்குகள் இருக்கும், அந்த நடு இல்லை. மையம் சென்டர் என்றது மிகவும் சென்டர், மோஸ்ட்லி சென்டர்ட் அப்படி சொல்லலாவே. நடு வேண்டாம் ஒரு நடு தான். அப்போ இது இஸ்மு தஃலீலாக பயன்படுத்தப்பட்டதுனால மிக நடு தொழுகை என்ற, மிக நடு என்ற நிறைய நடு தொழுகை இருந்து அதில் மிகவும் நடுவான தொழுகை என்ற மாதிரி இருக்குதா? ஏதாவது இல்லை, 5 தொழுகை தான் இருக்குது, ஒரு நடு தான் இருக்குது. அதில் அந்த நடு எதுன்றது கண்டுபிடிக்கிறது 5ல் ஏதாவது ஒன்று நடுவாக வந்து நிற்கணும். அப்போ மிக நடு என்ற வார்த்தை வந்ததுனால நடு என்றது மட்டும் வந்திருந்தா கண்டுபிடிக்கலாம். சுபோல் ஒரு அசர் மாதிரி பிசால சுபவுல இருந்து இசாவை எடுத்து நடு என்ற அசர் எடுக்கலாம். அல்லது மஹ்ரிப் இசா சுபஹு லுஹர் அசர் என்று வந்து நாளின் துவக்கம் இரவுல இருந்து பார்த்து வந்தால் சுபவ நடுவா எடுக்கலாம். அப்போ மிக நடு என்று வந்தால் அது எது நடு என்றது சரியாக சொல்ல முடியாது, அது கருத்து குழப்பமாக வந்துடும் என்றதுனால உஸ்தா என்பதற்கு சிறந்தது, மிகச் சிறந்தது என்று இருக்குது. தொழுகை எல்லாமே சிறந்தது, மிகச்சிறந்த தொழுகையை நிலைநாட்டுங்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகை அசர் தொழுகை தான், தொழுகையில் மிகச்சிறந்த தொழுகையாக சொல்லப்படுவது அசர் தொழுகை என்று ஹதீஸில் அதற்கான விளக்கங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த தொழுகையை வந்து நிலைநாட்ட சொல்கிறாங்கல்ல, வக்கூமு லில்லாஹி கானிதீன், தொழுவதற்காக நீங்கள் நிற்கும் போது அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக நிற்க வேண்டும்.
தடிபிடி என்று தொழக்கூடாது. கடமையை நிறைவேற்ற போறோம் என்ற பேரில் அவசர அவசரமாக தொழுந்துட்டு ஓடணும் என்று நிற்கக்கூடாது. பணிவோடு அச்சத்தோடு தொழுகைக்காக நிற்கணும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அல்லாட கட்டளை. அப்போ எவ்வளோ அல்லாஹ் வலியுறுத்தி சொல்றான்றதை பாருங்க. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சொல்கிறான் 14வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில், குல் இபாதியல்லதீன ஆமனு, என்னுடைய நம்பிக்கை கொண்ட அடியார்களுக்கு சொல்லுங்கள், யுகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுமாறு சொல்லுங்கள், வயுன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து சிர்ரன் ரகசியமாகவும் வ அலானியா பகிரங்கமாகவும் செலவழிக்க சொல்லுங்கள். செலவழிக்கிறது பகிரங்கமாகவும் செலவழிக்கலாம், ரகசியமாகவும் செலவழிக்கலாம். விளங்குதா? இந்த வசனம் அதுக்கு ஒரு ஆதாரம். மின் கபிலி ஐயத்திய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா ஹிலால், ஒரு நாள் வருவதற்கு முன்பதாக, அந்த நாளில் லா பைஉன் ஃபீஹி, கொடுக்கல் வாங்கல் செல்லுபடியாகாது. மறுமையில் பிஸ்னஸ் பண்ணலுமா? அல்ல தொழல, சரி அதுக்கு நஷ்டஈடா என்ன செய்யலாம், இத்தனை டாலர் என்கிட்ட இருந்துச்சு அதை கழிச்சு கொண்டு பிஸ்னஸ் பண்ணலுமா? ஏலாம். லா பைஉன் ஃபீஹி வலா ஹிலால், நட்பும் என்ன செய்யப்படாது, எந்த ஒரு நட்பும் ஒருவருக்கும் பயனளிக்காது. ஃப்ரெண்ட்ஷிப்ல யாராவது என்னுடைய தொழுகை விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுண்டா அவர் பேசி, சரி அல்ல இவட்ட விஷயத்தை நான் பொறுப்பெடுத்துக்கொள்றேன், என்ற நண்பன் அவர், அதனால நான் பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லலுமா? நட்பு பிசினஸ் எதுவுமே பயனளிக்காத ஒரு நாள் வரும். அந்த நாள் வருவதற்கு முன்பதாக தொழுகையை நிலைநாட்டுகின்றான் அல்லாஹ். கொடுத்ததுல பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் செலவழிங்கன்றான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் வார்னிங்க கொடுத்துட்டான், நீ மறுமையில வரும் பொழுது தொழாதவனா வந்துடாது, அதை பத்தி கவனமாக இருந்து கொள் என்பதை அல்லாஹ் சொல்றதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த தொழுகை என்பது மூமின்களுக்கு ஒரு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. தொழணும், பணிவா தொழணும், அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான் என்ற பயத்தோட தொழணும். அதே நேரத்தில் டைமுக்கு தொழணும். நேர பொடுபோக்கு தொழுகையில் இருந்தால் அது ஒரு முழுமையான பூர்த்தியான தொழுகையாக கருதப்பட மாட்டாது. அல்லாஹ் குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தில் 103வது வசனத்தில், ஃபஅகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. நேரத்துக்கு செய்யணும், டைமுக்கு செய்யணும். இப்போ நாங்கள் நேரத்துக்கு வேலை செய்கிறதுக்கு பழக்கப்பட்டு இருக்கணும். எங்கட சமூகத்தில் தான் அது அறவே இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட் என்கிட்டே அதில் ஃபெயிலியர் இருக்குது நிறைய. டைம் மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் கவனமாக இருக்கணும், பேணுக்கு திருத்தம் செஞ்சு கொள்ளணும். ஏன்னா நாங்கள் இபாதத் செய்கிறதுக்கே டைம் வச்சு சொன்ன மார்க்கமா இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங் போடுறீங்கன்னு வைங்க, 9 மணிக்கு வாங்கண்டா எவனாவது வருவானா? இனிமேல் மீட்டிங் போடும்போது என்ன செய்யணுமா, 8:43 வாங்க அப்படின்னு அப்படி வைக்கணும். இந்த ரவுண்டா வச்சா அவன் ரவுண்டா 10 மணிக்கு வருவான். வித்தியாசமான ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் வரும். இந்த தொழுகை நேரத்தை பாருங்களேன், 6:25 மக்ரிப் டைம், 6:13, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வருமா இல்லையா? அந்த நேரத்தை நாங்கள் பார்க்கணுமா இல்லையா? டெய்லி கால்குலேட் பண்ணி எத்தனை மணிக்கு மக்ரிப் வருது, எத்தனை மணிக்கு சுபஹ் வருது, எத்தனை மணிக்கு அசர் வருது, தேடி 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 அதில் கவனம் செலுத்துகிறோமா இல்லையா? இந்த இம்பேக்ட், இந்த கன்சர்ன் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, நேரத்துக்கு வேலை செய்ய தூண்டுது. என்ன அந்த டைம் ஞாபகத்தில் எல்லாம் போயிடும் பாருங்க. 8:43 வரங்கன்னு வாங்கன்னு சொன்னா ஞாபகத்தில் நிற்காது. சில நேரம் எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க, திரும்பி பார்ப்போம் 8:43, எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க 8:43, டைமுக்கு நின்றணும் வேண்டு திரும்ப 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 அதில் கவனம் செலுத்தும் போது நேரத்துக்கு வேலை நடக்கும். இது ஒரு பிராக்டிஸாக ஒரு மூமினுக்கு முஸ்லீமுக்கு தரப்பட்டு இருக்குது. ஆனால் நாங்கள் இதில் நேரத்துக்கு வேலை செய்யறதை ரொம்ப விட்டுட்டோம். பொதுவாக இந்த ஷிர்க் இமாம்களை பின்பற்றக்கூடாதுன்றது நம்முடைய நிலைப்பாடு. ஒரு இமாம் பகிரங்கமாக அல்லாஹ் ரசூல் அறிவித்த ஷிர்கான ஒரு காரியத்தை நிறைவேற்றுவார் என்று சொன்னால் அவரை பின்பற்ற முடியாது. ஒரு இமாம் பிதஅத்தான ஒரு காரியத்தை செய்கிறார், அல்லாஹ் ரசூல் காட்டித்தராத ஒரு மார்க்கத்தில் விஷயத்தை சொல்றார், அவரை பொறுத்தளவில் பின்பற்றுவதற்கு நமக்கு அனுமதி உண்டு, கட்டாயம் கிடையாது. ஆனால் தௌஹீத்வாதிகள் என்ன பண்ணிட்டோம் என்றால், நாங்கள் ஒரு தனிப்பள்ளி ஒன்றை உருவாக்கி ஷிர்க் இல்லாத பிதஅத் இல்லாத ஒரு ஐவேளை தொழுகையை ஜமாத்தோட நடத்தக்கூடிய ஒரு தொழுகை இடம் ஒன்றை உருவாக்கி இருக்கணும், முசல்லா ஒன்றை உருவாக்கி இருக்கணும். அல்லது குறைந்தபட்சம் அந்த ஜமாத்தை நடத்தக்கூடிய விதத்தில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல், அது அனுமதிக்கப்பட்ட பள்ளிவாசலாக இருந்தால்
4 அம்சங்கள் இருந்தால் தான் அனுமதிக்கப்படாத பள்ளியா மாறும். அல்லாஹ் சூரா தௌபால சொல்லக்கூடிய 9வது அத்தியாயத்தில் வருமே, அந்த வசனங்கள்ல வரக்கூடிய 4 அம்சங்கள் இருந்தால் மட்டும்தான் தவிர்த்து கொள்ளணும். அப்படி இல்லாத பள்ளிவாசல்கள்ல நாங்க 4-5 நண்பர்கள் சேர்ந்து போயிட்டு ஜமாத் நடத்த பழவி இருக்கணும். அப்ப அந்த ஊர்களில் அந்த பள்ளிவாசல் நாங்க சொல்ற தௌஹீது, நாங்க சொல்ற மார்க்கம், நாங்க சொல்ற சுன்னா எல்லாம் நிலைநாட்டப்பட்டிருக்கும். நாங்க உருவாக்கி பிரச்சாரம் பண்ணிருக்கணும். ஒரு பள்ளியை வச்சு அதுல நிலைநாட்டி, பள்ளியில தொழுகையை நிலைநாட்டி தாவா பண்ணிருக்கணும். அல்லது அவங்களோட பள்ளியில நாங்க கொள்கை சகோதரர்கள் போய் எங்களுக்கு என்ன ஒரு ஜமாத்தை நடத்திருக்கணும். ரெண்டையுமே நாங்க பண்ணல. இந்த பள்ளிவாசல் பொதுவானது தானே. வான்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியது. அப்ப அல்லாஹ்வுக்குரிய பள்ளிவாசல்கள்ல நாங்க போய் அதை நிலைநாட்டிக்கணும். அதையும் பண்ணல. பண்ணாம நாங்க ஈஸியா தெரிவு செஞ்ச வழி என்னண்டா, வீட்டுல தனியா தொழுறது. அதுல என்ன நடந்துச்சு? ஜமாத்தோட தொழுற பழக்கம் இல்லாம போச்சு. அதுல என்ன நடந்துச்சு? நேரத்துக்கு தொழுற பழக்கம் இல்லாம போச்சு. கிடைக்கிற டைம்ல தொழுறது. சில பேர் கேட்கிறாங்க, சுபவுலே லுகரை மசரையும் பிரயாணத்துல ஜம்மு செஞ்சு தொழிலுமா கேள்வி. ஏன் கேட்கிறாங்க? அந்த பழக்கம் இல்லாம போகுது. தனிமையில தொழுது 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 ஒரு ஜமாத்தோட தொழுற அந்த தொழுகையில் உள்ள முக்கியத்துவத்தை இழந்து அப்படியே நேரத்துக்கு தொழுறது கூட இல்லாமக்கி கொண்டாங்க. ஜமாத்தோட தொழுதா 27 மடங்கு நன்மை என்ற அந்த சிறப்பு இருக்குது. அப்ப வீட்டில் சரி ஜமாத்துக்குரிய அந்த பள்ளி போனா பிரச்சனையாகுது, சர்ச்சையாகுது, நபி வழியை நிலைநாட்ட விட மாட்டேன்றாங்க, வார்னிங் கொடுக்குறாங்க, கடிதம் கொடுக்குறாங்க, ஊர் நீக்கம் செய்யறாங்க, பிரச்சனை பண்றாங்க என்று சொன்னால் அந்த நேரத்தில் உங்களுக்கு வீட்டில் தொழுறதுக்கு அனுமதி கிடைக்கிறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நேரத்துக்கு தொழணும். எந்த வேலை வந்தாலும் தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பழக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி எல்லாம் சொல்றான்னு பாருங்க. 4வது அத்தியாயத்தில் 102வது வசனம். இப்ப நான் சொன்னது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூத்தா என்ற வசனம், தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்ற வசனம் 103வது வசனம் 4வது அத்தியாயத்தில். 102வது வசனம் என்ன சொல்லுதுண்டா, வைதா குன்த ஃபீஹிம், போர்க்களத்தில் நபியே நீங்கள் அவர்களுடன் இருந்தால், ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாத்த, நீங்கள் அவர்களுக்கு தொழுகையை நிலைநாட்டினால், ஃபல்தகும் தாயிஃபத்தும் மின்ஹும் மாக்க, உங்களோடு ஒரு சாரார் தொழுகையிலே நின்று கொள்ள வேண்டும். வல் யஹுது அஸ்லிஹத்துஹும், அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளட்டும். ஃபைதா சஜது ஃபல்யகூனு மின் வராயிக்கும், சுஜூத் செய்த பிறகு, சஜதா செய்த பிறகு அவர்கள் உங்களுக்கு பின்னால் செல்லட்டும். வல் தஅதி தாயிஃபத்துன் உஹ்ரா, அடுத்த சாரார் உங்களுடன் தொழுகையில் நிற்கட்டும். வல் யஅதி தாயிஃபத்துன் உஹ்ரா லம் யுஸல்லு, உங்களுடன் தொழாத அடுத்த சாரார் உங்களுக்கு பின்னால் நிற்கட்டும். ஃபல் யுஸல்லு மஅக, அவர்களும் உங்களோடு தொழட்டும். வல் யஹுது ஹித்ரஹும் வ அஸ்லிஹத்தஹும், அவர்கள் பிறகு அவர்களுடைய ஆயுதங்களையும் அவர்களுடைய அந்த தலபார் தேவையான உபகரணங்களையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்று நான் சொல்றேன். போர்க்களத்தில் தொழுகைக்காக வந்தால் ரசூல்லா தொழுகையை நிலைநாட்டணும். 2 ரக்காத் ரசூலா தொழுவிப்பாங்க. அதுல முதல் ரக்காத்துல ஆயுதங்களை கீழே வச்சு ஒரு படையில ஒரு பிரிவினர் ரசூல்லாண்ட பின்னாடி இருந்து தொழுவாங்க. சுஜூத் செய்வாங்க தானே, 2 சுஜூத். முதலாவது ரக்காத்துல சுஜூத் செஞ்ச உடனே அந்த பின்னாடி தொழுதவர்கள் சலாம் கொடுத்துட்டு ஆயுதங்களை எடுத்து பின்னாடி போவாங்க. தொழாம பாதுகாத்து கொண்டிருந்தாங்க தானே, தொழுற இடத்துல அட்டாக் பண்ணா கார்ட் பண்றதுக்காக செக்யூரிட்டியா இருப்பாங்க குரூப். அவங்க என்ன பண்ணணும்? ரசூல்லாவுடன் 2வது ரக்காத்துல ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆகி ரசூலா 2வது ரக்காத்துல சலாம் கொடுக்கும் போது அவங்க சலாம் கொடுத்துறணும். போர்க்களத்துல தொழுகையிட ரக்காத்துகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இப்ப சொல்லுங்க, எத்தனை? 1. ரசூலோட ரக்காத்து எண்ணிக்கை 2. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் போர்க்களத்துல லுஹர 2 ரக்காத் தொழுவாங்க. பின்னாடி உள்ள மௌமூங்களாக சஹாபாக்கள் 1 ரக்காத் தான் தொழணும். போர்க்களத்தில் லுஹர் 1 ரக்காத், அஸர் 1 ரக்காத், மக்ரிப் 1 ரக்காத், இஷா 1 ரக்காத், சுபஹ் 1 ரக்காத் தான் போர்க்களங்கள். ஒவ்வொரு ரக்காத்தாக நின்று தொழுது அவங்க சலாம் கொடுத்து போயிட்டு கொண்டிருப்பாங்க. எந்த டைம்ல யாரு எப்படி தாக்குவாங்கன்னு தெரியாது. ஆனா ரசூலா தொழுவிக்கும் போது 2 ரக்காத்தை தொழு. இதை சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூத்தா, தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையா.
நேரத்துக்கு தொழணுமா? போர்க்களத்தில். போர்க்களத்தை விட பிஸியான ஒரு இடம் இருக்குமா? எக்ஸ்கியூஸ் எடுக்கிறதுக்குரிய வாய்ப்பு போர்க்களத்தை விட வேற ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா? நான் ஆஃபீஸுக்கு போறேன், லஞ்ச் டைம்ல அவன் தார லஞ்ச் டைமுக்கு எனக்கு தொலையலாம இருக்குது, எனவே அசரோட சேர்த்து டீ டைம்ல லொஹரையும் சேர்த்து தொலையலுமா? சில பேர்ட்ட கேள்வி. 5 மணிக்கு ஆஃப் ஆகி வந்து லொஹரையும் அசரையும் ஜம்மு செய்யலுமா? பிஸி என்றாங்க. உண்மையிலே பிஸி தான். அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதை விடவுமா? கேள்வி எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தீங்களா? தொழுகையை எவ்வளவு பிரையாரிட்டி கொடுக்கணும் தொழுகைக்கு பாருங்க. தொழுகையை எவனாவது தடுக்கிறானா இருந்தா, தொழ முடியாது, இந்த சம்பளம் வேலை செய்யலாம், உன்னோட சம்பளத்தை நீ வச்சுக்கோ, இந்த சம்பளம் எனக்கு தேவையில்லை, இந்த தொழிலும் எனக்கு தேவையில்லை, ஏண்ட அடிப்படை உரிமை நான் தொழணும். நீங்க இப்ப இலங்கை நாட்டில் எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கறதா பிசினஸ் மேனுக்கு தேவையில்லை, அவர் தானே முதலாளி, எனி டைம் அவருக்கு தொழலாமே. நீங்க இன்னொருத்தர்கிட்ட வேலை பார்க்குற சம்பளம் எடுக்கிற ஒருத்தரா இருந்தா நீங்க தொழுகைக்குரிய நேரத்தில் அவங்க அனுமதி தரணும். அது லேபலோலையும் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட். அது நீங்க தொழணுமே இறைவனை. இப்போ தொழுவும் ஒரு நிறுவனத்தில், ஒரு வியாபார ஒரு ஒரு அரசு சேவையில் நாங்கள் இருக்கிறோம், அவன் நீ இந்த டைமில் தொழக்கூடாதுன்னு தடுத்தா எஃப்ஆர் கேஸ் போட்டு உடனே கம்பன்சேஷன் மில்லியன் கணக்கில் எடுக்கலாம். தொழுகைய வணக்கத்தை எவனுக்கும் தடுக்க, ஆனால் பிரைவேட் செக்டருக்கு இயலாது. பிரைவேட் செக்டருக்கு எதிராக வந்து எஃப்ஆர் கேஸ் போடலாம், அரசு நிறுவனத்துக்கு எதிராக தான் போடலாம். ஆனால் பிரைவேட் செக்டருக்கு எதிராக உங்களுக்கு முடிவெடுக்கலாம் தானே, உங்ககிட்ட இருக்கிறதா இல்லையா என்ன முடிவு கொண்டு எடுக்கலாம் தானே. தொழுகையை டேமேஜ் பண்ற எந்த தொழிலும் நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேறொரு வழியை பாருங்க, ஆல்டர்னேட்டிவ் பண்ணுங்க, கேளுங்க. ஒரு 2 ரக்கா 4 ரக்காத் லுஹர் தொழுறதுக்கு 4 ரக்காத் அஸ்ர் தொழுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரமாகும்? நிறுத்தி நிதானமாக நீங்க சூரத்துல் பக்கராவே ஓத போறீங்க, அதிகபட்சமா குல் சூராவை தான் ஓதுவீங்க. குல்லு அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் அல்லது இன்னா அத்தைனா கல் கௌசர். கொஞ்சம் கூட ஓதுறதா இருந்தா வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். அப்படிதான் நிறைய பேர் தொழுறாங்க. ஒரு வல்ல ஆதியாத்தியா ஓதுறாங்களா, ஒரு சப்பீஸ்ம ரப்பிக்கல் ஆலா ஓதுவாங்களா, ஒரு அம்மா யத்தசாலுன ஓதுவாங்களா? இல்ல. அப்ப அதிகபட்சமா ஒரு 10 நிமிஷம் போவாது. 5 minutes 4 ரக்காத்ஸ் தொழுறதுக்கு அவன் கொடுக்க மாட்டானா. 5 நிமிஷம் சார், பலபலன்னு பேசுறோம் தானே. சம்பளத்தை கூட்டி கேட்கறதுக்கு, ஓட்டி எடுக்கிறதுக்கு, போனஸ் கேட்கறதுக்கு, லீவ் எடுக்கிறதுக்கு பலபலன்னு பேசி லீவ் எடுக்கிற எங்களுக்கு தினசரி தொழுறதுக்கு பகல் நேரத்தில் ஒரு 4 நிமிஷம், சில பேருக்கு இடம் இல்லையா தொழுறதுக்கு. இருக்கிற டேபிளுக்கு மேலே ஏறி தொழுங்க. நீங்க உட்காரத்துக்குன்னு ஒரு சேர் கொடுப்பானா இல்லையா, அந்த சேரை கொஞ்சம் அங்கிட்டாக்கி தொழுங்க. கொஞ்சம் குந்தி எலும்புறதுக்கு உங்களுக்கு இடம் பெரிய, உங்களுக்கு சில பேருக்கு தொழுறது அந்த துப்புரவா இருக்கணும், இந்த இடம் துப்புரவா இருக்கணும் தொழுறது இல்லை. இங்க பாருங்க, சவுதிக்காரன் விழிக்கிறாங்க, எல்லா சேட்டையும் பண்ணுவான். இன்னைக்கு பாரையும் கொண்டாந்து வச்சுட்டான், என்னென்னமோ பண்றான், என்னென்னமோ செய்யறான், ஹராமானதெல்லாம் இசை கச்சேரியெல்லாம் நடத்துறான். என்ன பண்ணாலும் டைமுக்கு தொழுதுருவான், நேரத்துக்கு தொழுதுருவான். பாலைவனத்திலே பயணம் செஞ்சாலும், சுழி காத்து அடிச்சாலும், அசர் நேரம் சலா 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 சலாண்டு உடனே இறங்குவான் வானத்திலிருந்து, முசல்லா விரிப்பான், தொழுதுருவான். அந்த பழக்கம் பாருங்க, அந்த மக்கள் கிட்ட கண்டினியூவா வந்து இருக்குது. அப்ப இந்த தொழுகை என்பது டைமுக்கு டைம் செய்யணும் என்றது ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸா அதை நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட வாழ்க்கையில மேற்கொள்ள வேண்டும். இதை விட எக்ஸ்கியூஸ் எதுவுமே இல்லை. தொழுகை போர்க்களத்தில் கூட டைமுக்கு தொழுக, ஜமாத்தோட தொழுங்க. இது ஜமாத்தோட அங்க சரி. அல்லாஹ்வின் தூதரே, இந்த இடத்துல நான் வாயுதத்தை வச்சு கொண்டிருக்கிறேன், அந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு ஏதாவது ஈட்டி அடிபட்டாலும் படும், வந்து சேரு. எக்ஸ்கியூஸ் எடுக்கலாம் தானே. ஒரு மரத்துக்கு பின்னாடி நான் தனியாக தொழுந்து கொள்றேன், அல்லது ஒரு மரத்துக்கு மேலேறி தொழுந்து கொள்றேன், அல்லது ஒரு கூடாரத்துக்கு பின்னாடி இருந்து தொழுந்து கொள்றேன். அங்கிட்டு வரையல் அல்லாஹ்வின் தூதரே, எவனாவது தாக்கிடுவான். அல்லாஹ்வோட ஓர்டர், ஒரு சாரார் வாங்க, அவங்க பின்னாடி போங்க, தொழாத மறு சாரார் வாங்க, நில்லுங்க, ஆயுதங்களை வைங்க, எடுங்க. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். அடுத்தது, இந்த சொர்க்கம் போகணும் என்று தானே நாங்கள் ஆசைப்படுறோம். எல்லாம் எதுக்கு? இந்த காலத்தில் 2026 இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில், இந்த ஒரு யுவதிகளாக இளைஞர்களாக இருக்கிற வயசில் ஏவேவனோ என்னென்னமோ பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில், இப்போ நீங்கள்லாம் படித்து
ஒரு 20-25 இருக்கிறவங்களோட மனசை எப்படி இருக்க வேண்டாம், படித்து சாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், குடும்பம் நடத்தி வாழணும். அந்த எண்ணம் தான் மேக்சிமம் உங்களோட ஆம்பிஷனாக இருக்கு. கல்யாணம் பண்ணணும், நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும், படித்து முடிக்கணும், வாழணும். இதை ஒரு 35-45 இருக்கிறவங்க எங்கட மைண்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன, 40 தாண்டினவங்களுக்கெல்லாம் என்ன வரும் தெரியுமா? புள்ள குட்டிகளுக்கு எண்ணத்தை சேர்க்கிறது, சம்பாதிச்சு என்ன வைக்கிறது, அந்த எண்ணம் தான் வரும். என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், இவங்களுக்கு என்ன பண்ணலாம், தொழில் கடன் இல்லாமல் இருக்கணுமே, வீடு வாசலுக்கு என்ன பண்ணுறது, அடுத்ததாக இந்த படிப்பு விஷயங்கள், இவங்களோட பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துக்கு என்ன பண்ணலாம், இந்த யோசனை தான் வரும். அப்போ இதுக்காக வேண்டி பலரும் பாடுபட, சில பேருக்கு ஒரு யோசனையும் இல்லை, ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டில் இருப்பானு. நவகிலுனாத் பேண்ட் சூனண்டு எவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட சந்தோஷத்தை மட்டும் பார்த்து வாழ்கிற கூட்டமும் இருக்குது. இப்போ நாங்கள் மார்க்கத்துக்காக, மார்க்கத்தை நிலைநாட்டணும், அதை பிறருக்கு எத்தி வைக்கணும், மார்க்கப்படி வாழணும், சட்டதிட்டங்களை அறிஞ்சு கொள்ளணும், குரான் சொன்னால் என்னைக்கிறது விளங்கி கொள்ளணும் என்று நினச்சி நாங்கள் வாரம். எதுக்காக? சொர்க்கத்தை அடையணும் என்ற ஒரு இலக்கில் தானே வாரம். அந்த சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும்டா? 23வது அத்தியாயத்தில் 9 முதல் 11வது வசனங்கள். வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன். யாரு தொழுகையை பாதுகாத்துக் கொள்வார்களோ, பேணுவார்களோ, அவர்கள் உலாயிக உமுல் வாரிசூன், அவர்கள்தான் வாரிசுகள். எதுக்கு? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள்தான் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு வாரிசுதாரர்கள். ஹும் ஃபியா ஹாலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். நிறைய பண்புகள் எல்லாம் முன்னாடி சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன், தொழுகையை பேணுவாங்க. பேன்றதா இருந்தால் பாதுகாக்கிறது. சுபோ தொழுந்தால் லுஹர் தொழணும், அசரையும் தொழணும், மஹரிபையும் தொழணும், இஷாவையும் தொழணும், திரும்ப சுபோ தொழணும், திரும்ப லுஹர் தொழணும். சுபோ தொழுந்தா லுஹர் இல்லை, லுஹர் தொழுந்தா அசர் இல்லை, அசர் தொழுந்தா மஹரிப் இல்லை, மஹரிப் தொழுந்தா இவங்க தொழுகையை பேணி பாதுகாத்திக்கிறாங்களா? ப்ரொடெக்ட் பண்ணல, மிஸ் பண்ணுறாங்க. மிஸ் பண்ணி 5 போல் கையில் கொடுத்து 5ஐயும் கையில் வச்சு கொண்டிக்க சொன்னால் ஒண்டை விட்டா 5ஐயும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்களா? இல்லை, அணைச்சி கொண்டு வைக்கணும், 5ஐயும் இப்படி சுமக்கணும். ஒருத்தர் 2 போல கையில் வச்சு கொண்டிருக்கிறார், நீ பேணியவனா? பேணவில்லை. 3, 4, 5ஐயும் வச்சு அணைக்கணும், பாதுகாக்கணும். 5 புள்ளையில கொடுத்து இதை பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொன்னால் 2 பேரை ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆக விட்டு சாவடிச்சு 3 புள்ளையில பாதுகாத்தேன்னு சொல்லலுமா? 5 கொடுத்தேன் பாதுகாத்தியா? 5ஐயும் ஒழுங்கா வளர்த்தியா? 5ஐயும் ஒழுங்கா ஆளாக்கினியா? பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். தொழுகையை கண்டினியூட்டியா தொழணும். அவங்க தான் சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜாவாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஸ்அலுல்லாஹல் ஃபிர்தௌஸ, அல்லாஹ்விடம் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஃபிர்தௌஸ்ண்டா ஃபிர்தௌஸ் நானவா கேட்க சொல்லல, நீங்க அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஃபிர்தௌஸ, இறைவா நான் ஃபிர்தௌஸை கேட்கிறேன். எதுக்கு? கல்யாணம் முடிக்க. அந்த ஃபிர்தௌஸ சொல்லல, சொர்க்கத்தில் ஃபிர்தௌஸ் என்று உயர்ந்த ஜன்னா, அந்தஸ்திலும் தகுதியிலும் இன்பத்திலும் செழிப்பிலும் தரம் உயர்ந்த ஜன்னாவான ஃபிர்தௌஸுக்கு வாரிசுதாரர்களாக இருக்க வேண்டும் என்றால் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்விடம் வருகிறார். சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது என்று கேட்டோன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதனுடைய நேரத்துக்கு தொழுங்க. சும்மாய், பிறகு என்னன்னு கேட்குறாங்க. சும்மா பிர்ருல் வாலிதை, பிறகு பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது. சும்மா ஐ, பிறகு என்ன? கால அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்வது. தொழுகைதான் நம்பர் 1 அமல், பெற்றோர்களை பேணுவது 2வது அமல், அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வது 3வது அமல். எங்கடாக்கள் தொழாதவன் கூட ஜிஹாது பண்ண வாய்ப்பு கிடைக்காதான்னு பார்த்து கொண்டிருப்பான். ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ் உயர்ந்த அமல், அஃலலுல் அமல் அமால், அஃலலுல் அமால், அமல்களில் மிகவும் சிறந்த அமல் அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்வது என்று நினைச்சி தொழாம இருப்பான். ஜிஹாத் செய்ய மட்டும் வாய்ப்பு கிடைச்சா நான் அல்லாஹ்வின் பாதையிலே உயிரே கொடுப்பேன் என்றுவான். முதல்ல தொழு, அதுதான் சிறந்த அமல்.
ரெண்டாவது உம்மா வாப்பாவை கவனி, அதுதான் சிறந்த அமல். மூணாவது கடமையான அதை பார்க்கலாம், அது கடமையாகும் போது ஓடுவான். அப்ப டைம் இல்லை, பிஸி, செமினார் ஒண்டிக்குது, அதுவும் கடமையாகிச்சுன்னு வைக்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வச்சு கொள்ளையிலுமாண்டி கேட்பான். ஜிஹாது எதிர்நாட்டு படைக்கிட்ட கேட்டு பேசி பார்த்துதான் சொல்லணும் வேண்டும். ஏன் லீவ் கிடைக்காதாம் ஆஃபீஸில்? சனிக்கிழமை ஹாஃப் டேக்கு பிறகு தான், அது ஃபுல் டே கிடைக்காது. இவங்களுக்கு கடமையாகாமல் இருக்கிற அளவுக்கு தப்பி கடமையாச்சு எல்லாம் முனாஃபிக் ஆயிடுவோமே, அதுக்கு போவாட்டி முனாஃபிக் ஆயிடுவோமே. காயிதூன் வீட்டில் உட்காருபவர்கள் பெண்களுக்கு ஒப்பானவர்களாக ஆகிவிடுவோம். பெண்களுக்கு ஜிஹாத் கடமை இல்லை, கட்டாயம் சென்றே ஆகணும் என்றது இல்லை, விரும்பினா போலாம். அப்ப அவங்க காயிதுகள், வீட்டில் உட்கார்றவங்க. வீட்டில் உட்கார்ற பெண்களை போல ஆண்கள் ஆகினா அல்லாஹ் பாதுகாத்தான், நமக்கு கடமையாக்கவில்லை. ஆனா சிறந்த அமலாக ஒன்றை செய்ய நினைச்சா தொழுகை நேரத்துக்கு தொழணும். அல்லாஹ் வக்திஹா, நேரத்துக்கு தொழணும். பல்கா அடிக்கிறது இல்லை. நிறைய பேர் கலா தொழ மாட்டான். இஷாக்கு வந்து சுபவுல இருந்து இஷா வர காட்டும் அடிப்பான் தொழுவே. 2 4 4 3 4. இது பிங்கோ விளையாடுற மாதிரி. டொம்போல தெரியுமா? டொம்போலன்ற ஒரு கேம் ஒன்று நோம்பு காலத்தில் விளையாடுவாங்க, சூதாட்டம். நோம்பு காலத்தில் நம்ம ஆக்கள் விளையாடுற விளையாட்டு சூதாட்டம். அதுல நம்பர் 2 அந்த கொலப்பகா என்னென்னமோ நம்பர் நிறங்கள் எல்லாம் சொல்லி ஒவ்வொரு தோட்டங்களில் விளையாடுவாங்க கார்டு கொடுத்து. பிங்கோ விளையாட்டு, டொம்போல, சூதாட்டம். இந்த மாதிரி பல்கா அடிக்கிறது, நம்பர் வர வர நம்பர் எடுத்து அடிக்கிறது. 2 அதுவும் தட்டி பிட்டி 17 ரக்காத்து அடிச்சு விட்டுருவான் 10 நிமிஷத்துல. அடிச்சுட்டு போயிட்டுவான். தொழுதுட்டேன். நேரத்துக்கு தொழு முதல்ல. இப்போ நேரத்துக்கு தொழுறது தான் சிறந்தது. அப்ப லொஹர் நேரம் 12:15 என்று சொன்னா 12:15க்கு தொழுவது தான் சிறந்தது. அப்ப ஏன் இக்காமத்துக்கு 10 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்கன்ற கேள்வி வரும் தானே. 12:15 தான் லொஹர் நேரம் என்றா 12:25 இக்காமத்து வச்சுப்பாங்க. அது அல்லாஹ் ரசூல் சொன்னது இல்லை. இக்காமத்துக்கு டைம் வைக்க சொல்லி சொன்னாங்களா? இக்காமத்துக்கும் தொழுகைக்கும் இடையில 2 ரக்காத் இருக்குதுன்றாங்க. அப்ப அதிகபட்சமா 2 ரக்காத் தொழுறதுக்கு டைம் வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போய்தானே. ஏன் 10 நிமிஷம்? சுபோக்கு அரவர் வைப்பாங்க. 5 மணிக்கு பாங்கண்டா இக்காமத் 5:30 வைப்பாங்க. மஹ்ரிபுக்கு 5 நிமிஷம் தான் வைப்பாங்க. 6:15க்கு பாங்கண்டா 6:20க்கு இக்காமத் எண்டுவாங்க. இதுல இருந்து விளங்குது தானே நாங்களா இக்காமத்துக்கு டைம் போட்டிக்கிறோம். எதுக்கு வைக்கிறான்டா? சுபோல எழுப்பி வரணுமே, மூஞ்ச கழுவி பல்ல விளக்கி. 5 மணிக்கு பாங்கண்டா 5:01க்கு இக்காமத்தை வச்ச வேண்டா எச்சி வாயோட வந்து நிற்பான். சாரம் பாதி கலண்டிக்கு பாதி உடுத்திக்கு பிஜாமா கல்சனோட வந்து ரெண்டா பள்ளி வாசல் மாதிரியா இருக்கும் அது. அதனால ஒரு அரை மணி தியாலம் பல்ல விளக்கு, பாத்ரூம் வேலையெல்லாம் முடிச்சு வந்து எலுமின மாச்சலுக்கு இங்க வந்து சுவாசம் எல்லாம் வாசம் வீசி கொண்டு. அதனால கொஞ்சம் கிளீன் ஆகி வந்துரு என்ன 1 hour டைம் கொடுக்குறான். மஹ்ரிபுக்கும் இஷாவுக்கும் 1 hour தானே கெப் இருக்குது. 1 hourல 10 நிமிஷம் லேட் ஆக்கி விட்டா அந்த பிற்படுத்தினமாய் ஆகிரும் என்று சொல்லி 5 நிமிஷம் வச்சுட்டாங்க. அது பிரச்சனை இல்லை, நிர்வாக நடைமுறை ஒன்று தானே, நல்லதாக தானே இருக்குது, அதை கடைப்பிடிக்கலாம். ஆனால் நாங்கள் 10 நிமிஷம் மஹ்ரிபுக்கு வச்சா நம்ம ஆக்கள் வாரத்துக்கு வரவங்க. மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால ஒரு ஒதுக்குப்புறம் தானே, என்னதான் இருந்தாலும் மெயின் ரோடாக இருந்ததுக்கு ஒரு ஒதுக்குப்புறத்தில் தான் நம்ம தலைமையகம் இருக்குது. கொஞ்சம் ஆக்கள் இறங்கி ஃப்ளட்டுகளில் கிட்டுகள்லேருந்து இறங்கி வர்றதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் வச்சிருக்கிறோம். அப்போ என்ன அடிப்படை என்று சொன்னால் நேரத்துக்கு நெருக்கமாக தொழணும். அதிகபட்சமாக 2 ரக்காத் தொழுறதுக்கு டைம் கொடுக்கலாம். எல்லா பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில 2 ரக்காத் சுன்னா இருக்குது, சுன்னத்தான தொழுகை இருக்குது, அதுக்கு டைம் கொடுக்கலாமே தவிர மற்றபடி நெருக்கமாக தொழுதுறணும். அதுதான் சிறந்தது. இறுதி நேரம் என்றது ஒன்று இருக்குதானா? லொஹருடைய நேரம் சூரியன் உச்சிக்கு வந்து சாயும் நேரம், ஒரு சற்று மேற்கை நோக்கி சாயும் பொழுது லொஹர் ஆரம்பிச்சிடும். கிழக்குல இருந்து உதிச்சு உச்சிக்கு வந்து மேற்குக்கு சற்று சாயும் போது லொஹர் நேரம் ஆரம்பிச்சிடும். அப்ப அசர் நேரம் வர காட்டும் லொஹருடைய நேரம் இருக்குது. ஆனா அசர் நேரம் 3:45 ஒருத்தர் 3:40க்கு தொழுதாலும் அசரை அவர் அடைந்து கொண்டார். 1 ரக்காத் தொழுறாரு, 1 ரக்காத் தொழுத பிறகு பாங்க சொல்றாங்க, அப்பையும் அசரை அடைந்து கொண்டார். ஆனா சிறந்த தொழுகையை தொழுந்திருக்கிறாரா? இல்ல. அவருடைய தொழுகையோட தரஜா, அந்தஸ்து, நன்மையுடைய அளவு குறைவு. தொழணும், பெஸ்டா செய்யணும். இப்ப நாங்க அல்லாவை நேசிக்கிறதுக்காகத்தான் இபாதத் செய்யறோம், அல்லாஹ்க்கு பயந்தும் செய்யறோம், நேசத்துக்கும் செய்யறோம் தானே. இப்ப ஒரு காதலன் காதலி, ஒரு காதலிடம் ஒரு காரியத்தை நிறைவேற்றுமாறு சொன்னார்.
எப்படி பதறி அடிச்சு கொண்டு செய்வான், எவ்வளவு சிரமப்படுவான், அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுவான். அவ கேட்டுட்டாடா, செய்யாம இயலாடா. அந்த காதலன் காதலிடம் இருக்கக்கூடிய அன்பு பாசத்தை விட பல கோடி மடங்கு அன்பை பாசத்தை நாங்கள் இறைவனிடத்தில் செலுத்த வேண்டும். என்னை படைத்த இறைவன், எனக்கு உணவளிக்கின்ற இறைவன், என்னை வளர்த்த இறைவன், என்னை பாதுகாக்கின்ற இறைவன், எனக்கு உயிரூட்டிய இறைவன், இதை செய்ய சொல்றான். எப்படி இரக்கமா செய்யணும். இந்த தொழுகையில ஒரு நேசம் இருக்கணும். அதுக்காக வேண்டி ஒரு பெரியார் கிட்ட கேட்டாங்களாம், 2 ரக்காத் தொழுக வேணுமா சொர்க்கம் வேணுமா? அவர் சொன்னாராம் தொழுக தான் வேணும். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், நான் சொர்க்கத்துக்கு போனா நான் மைசெல்ஃப் நான் என்ஜாய் பண்ணுவேன், அது செல்ஃபிஷ். தொழுதா நான் இறைவனையும் சந்தோஷப்படுத்துவேன் தானே, பிறர் நலம். அவர் அல்லாவுக்கே நலவு நாடுறாரு, அல்லாவை குஷி பண்ணுவாராம். நாங்க தொழுவதனால அல்லாஹ்க்கு குஷி ஒன்றும் ஆக போறது இல்லை. அல்லாஹு சமத், அவன் தேவைகள் அற்றவன். தொழுகைய கடமைக்கு நாங்கள் அல்லாஹ்வின் நேசத்துக்கு செய்கிறோம் என்றதை பார்த்து என் அடியான் என்னை விரும்புகிறான். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்கள் இறைவனை அதிகமாக கடுமையாக நேசிப்பார்கள். அல்லாஹ் மீது நாங்கள் வைக்கிற லவ் இருக்குதே, ஸ்ட்ராங்கா இருக்கணும். சொன்ன செய்வேன் டிக்கணும். என் ரப்பு சொல்லிட்டான், இறைவன் சொல்லிட்டான், அல்லாஹ் சொல்லிட்டான், செஞ்சே ஆகுவேன். எப்படி சும்மா கெத்தா இருக்குது தானே? அப்படி இருந்தா ஒரு த்ரில்லா இருக்குது தானே? அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த பாசம், அந்த நேசம் எப்படி இருக்குது உள்ளத்துக்கு? அது வரணும். அப்படி வரணும் வேண்டா தொழுகைய சரியான நேரத்துக்கு டைமுக்கு பாதுகாத்து பேணுதலா தொழுது கொள்ளும். இந்த செய்தி அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரில 508வது செய்தியா பார்க்கிறோம். அடுத்த இஸ்லாத்துல 5 தூண்கள்ல 2வது தூண் தொழுகைன்றதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிறோம். புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது. அதில் ஷஹாதத்தி அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று ஷஹாதா சொல்வது, நிலைநாட்டுவது, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் என்று ஷஹாதா சொல்வது, வ இகாமிஸ் ஸலாத்தி, தொழுகையை நிலைநாட்டுவது 2வதா வருது. அப்ப ஏகத்துவத்துக்கு அடுத்தபடியாக உள்ளது தொழுகை. ஏகத்துவம் எங்கட மேல இருந்தால் தொழுகை வரணுமே. அல்லாஹ் ஒருவன் தான் என்ற கொள்கை என்ற உள்ளத்தில் இருக்குது. அதுல செயல் வடிவம் எது? தொழுகை. உள்ளத்தில் இருக்குது அல்லாஹ் ஒருவன், அவனை மட்டும்தான் வணங்கணும், அவனை தவிர யாரையும் வணங்க கூடாது என்ற பாலிசி, அந்த பாலிசி உள்ளத்தில் இருக்குது. அதை நாங்கள் பேணி பாதுகாக்கணும். அது எங்க கிட்ட இருக்குது என்றதை வெளிப்படுத்துறது இதுல, தொழுகையில. ஆனால் பெரும்பாலான கொள்கை சகோதரர்கள் அந்த பாலிசியை 2 உதடுல தான் வச்சுக்கிறாங்க, செயல்ல காட்டுறாங்க, கேட்ட அறப்படிக்கிறான். அதெல்லாம் மன்னிப்பான், சிறுக்க தவிர எல்லாத்தையும் மன்னிப்பான், மன்னிப்பான். அல்ல நாடினா தண்டிப்பான். மன்னிப்பான் என்பது உண்மைதானே? சிறுக்க தவிர எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்றது உண்மைதானே? உண்மை. நாடினால் தண்டிப்பான் என்பதும் உண்மை. அவ தொழுகை கொள்கை என்ற அல்லாஹ் வணங்கணும் என்ற அந்த ஏகத்துவ கொள்கை எப்படி உள்ளத்தில் இருக்குதோ அதுல செயல் வடிவமாக தொழுகை வரணும் என்பதனால் தான் இஸ்லாம் நிறுவப்பட்ட பிரதானமான காரணிகள்ல 2வதா, முதலாவது கொள்கையை வச்சு 2வதாக தொழுகையை வச்சு. அப்ப நாங்க மிச்சம் கவனமா தொழுகை விஷயத்துல இருக்கணுமா இல்லையா? தொழுகையை எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த உண்டாக நாங்க ஆக்கணும் என்றது இதுல இருந்து விளக்கு. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையாக சொல்ற ஒரு செய்தியை பாருங்க. சமயத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹ் சொல்வதை நான் கேட்டேன். இன்ன பைனர் ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி, ஒரு மனிதனுடைய ஷிர்க் குஃப்ர் என்பதற்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தர்க ஸலாத்தி, தொழுகையை விடுவது. தொழாம இருக்கிறான் ஒருத்தர், அவன் முஸ்லிமா இருக்கிறான், ஆனா ஷிர்க் குஃப்ருக்கு அவனுக்கும் வித்தியாசம் இல்லாம இருக்கு. முஸ்லிமா இருந்தால் தொழுந்து கொண்டு தான் இருக்கணும். முஸ்லிமா இனம் காண்ற அடையாளமே எது? தொழுகலாம். ஏண்டா பொதுவாக நாங்க ஆடையில பெண்கள் விளங்கும், ஆடையில ஆண்கள் விளங்குவோமா? ஆடையில அதான் ரஜுல் என்றாங்க சொல்ல. அதில் பைனர் ரஜுல் என்ற வார்த்தையை போடுறாங்க. ஒரு ஆணுக்கு, ஒரு ஆணை குறித்து பேசுறாங்க. ஒரு ஆண்
பகிரங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறான், பொது வெளியில் இருக்கிறான். அவன் முஸ்லீமா இல்லையான்றது எப்படி தெரியலாம்? கொஞ்சம் 4 இன்ச்சு தாடி வைக்காம இருந்து, தாடி வச்சா முஸ்லீம், தாடி வைக்காட்டி காஃபிரா இருந்துச்சு. இப்போ முஸ்லீம் அல்லாதவனும் தாடி வைக்கிறான், ஆனால் முரட்டுத்தனமாக வைக்கிறாங்க தாடியை. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இப்படி மீசையை முறுக்கி கொண்டு இருக்கிறாங்க, அதை பார்த்தாலும் விளங்குது. ஆனால் பொதுவாக தாடி வச்சிருந்தா ஒரு முஸ்லீம் வந்து நாங்கள் இனம் கண்டோம் கொஞ்ச நாளாக. ஆனால் இப்போ அப்படியும் பார்க்கலாமே, இது எல்லாம் தாடி வைக்கிறான். குறிப்பாக இந்து இளைஞர்கள் இன்னைக்கு தாடி வைக்கிறாங்க, அந்த முரட்டுத்தனமாக இல்லாட்டி சாதாரண தாடிகளை வைக்கிறாங்க. வித்தியாசம் விளங்குது இல்லையே? நீங்களாம் ஒரே மாதிரியா இருக்கிறீங்களே, அப்ப என்ன வித்தியாசம்? தொழுக 2 பேர் முஸ்லிமும் முஸ்லிம் அல்லாதவனும் ஒரு இடத்துல இருக்கிறான், பாங்கு சொல்லப்படுது, இவன் தொலை போகணும், அவன் தொழாம இருப்பான். இவனும் தொழாம இருந்தா அவனுக்கு இவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இன்டோர்ல கிரிக்கெட் அடிக்க போறான், மாரிபுக்கு போறான், இஷா பாங்கு சொல்றாங்க, காஃபிரும் இருக்கிறான் முஸ்லீமும் இருக்கிறான் டீம்ல, கிரிக்கெட் டீம்ல. முஸ்லீம் தொழணும், இண்டோருக்குள்ள தொழணும். காஃபிர் தொழாம இருக்கிறான், முஸ்லீமும் தொழாம இருக்கிறான். என்ன வித்தியாசம்? டியூஷன் கிளாஸ் போறீங்க, O லெவல், A லெவல், கிரேட் 9, கிரேட் 10, அல்லது ஏதாவது டிப்ளமா, டிகிரி, பிரைவேட் கிளாஸ், டியூஷன் போறீங்க. அசருக்கு வாங்க சொல்றான், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, 5 மணிக்கு தான் கிளாஸ் முடியும், 6 மணிக்கு தொழுந்து கொள்வோமே. 5:30 மணிக்கு வெளியாகி வரும்போது அந்த கிரௌடுக்குள்ள அரை மணித்தியாலம் போகும். 5:30 மணிக்கு எங்கேயாவது தொழுந்து கொள்வோமே என்று நினைப்பான். முஸ்லிமும் தொழாம இருக்கிறான், காஃபிரும் தொழாம இருக்கிறான். என்ன வித்தியாசம்? அவன் தொழாம இருக்கும் போது உனக்கு தொழுக கடமையாகிக்குது, நீ தொழணும், அந்த வேறுபாடை காட்டணும். பயணங்கள் போறோம், ஒரு பார்க்ல இருக்கிறோம், கிரவுண்ட்ல இருக்கிறோம், வக்துக்கு பாங்கு சொல்லப்படுது, காஃபிர்களும் அந்த கிரவுண்ட்ல பூங்கால இருக்கிறாங்க, முஸ்லிம்களும் அந்த பூங்கால இருக்கிறாங்க. அவங்களும் கக்கா புக்கான்னு சிரிச்சு கொண்டு இருக்கிறாங்க, இவங்களும் சிரிச்சு கொண்டு இருக்கிறாங்க, தொழல. என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள். முஸ்லீமா இருந்தா தொழுதுறணும், அந்த இடத்துல டெப் ஒண்டிக்குதான்னு பார்க்கணும், உழு செஞ்சாச்சு, ஒரு சைட்ல போயிட்டு தொழுந்தாச்சு. இந்தா வித்தியாசம் காட்டுறான், இந்த வித்தியாசம் காட்டுறான், இந்த இறைவனை தொழுறான், அவனோட கடமையை நிலைநாட்டுறான். குடும்பத்துல கெட் டுகெதர், பகலைக்கு வந்ததுவல் ராகு வர காட்டிலும் போகுதுவல் இல்லை, வீட்டுல இருந்து எல்லாம் கச்சா பச்சா பேச்சு பேச்சு பேச்சு, சஃபா சொஃபா சொஃபான்னு கொண்டு இங்கிலீஷ்ல வார்த்தையில விட்டுக்கொண்டு கடும் சத்தம். அங்கிட்டால சின்ன பிள்ளைகள் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு சத்தம், இங்கால பெரியவங்க வளவல என்று சத்தம். இருக்கிறோம் எல்லாரும், பாங்கு சொல்லப்படுது, தொழாம அதே பேச்சில மூழ்கி கொண்டிருந்தா காபிருக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. காபிர்கள்ட சபைகள் தான் அப்படி இருக்கு. எங்கட சபையில நாங்க தொழுகையை நிலைநாட்டி ஆகணும். எங்க போனாலும் சரி, ட்ரிப் போனாலும் சரி, படிக்க போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, உறவினர்களோட வீட்டுக்கு போனாலும் சரி, சுற்றுலா போனாலும் சரி, வெளிநாடுகளுக்கு போனாலும் சரி, காபிருக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்க காட்டியே ஆகணும். அல்லாஹ்க்கு அதான் தொழுகையை நிலைநாட்டுறது. அதை பிற்போக்காக பொடுபோக்காக விட்டுவிட முடியாது என்பதை இந்த செய்தியில பார்க்கிறோம். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, புகாரில 134வது செய்தியா வருது. அதே போன்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நசாயில 489வது செய்தி, இன்னல் அஹதல்லதி பைனனா வ பைனஹும், எங்களுக்கும் அவங்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு அஸ்ஸலாத்து, தொழுகதான். ஃபமன் தரக்கஹா ஃபக்கத் கஃபர, யார் அதை விட்டானோ அவன் காஃபிராகி விட்டான். இப்போ இந்த காஃபிராகி விட்டான் என்றது என்ன அர்த்தம் என்றதை நான் கடைசியா சொல்றேன். ஆனா காஃபிர்ன்ட்டாங்க ரசூலுல்லாஹ், முஸ்லிம் அல்லாத இஸ்லாத்தை விட்டு போற காஃபிர் இல்லை, அல்லாஹ்க்கு நன்றி மறக்கிற ஒரு கருத்துல வருது. அது எப்படி ஆதாரம் என்றதை நான் கடைசியா சொல்றேன். ஆனா ஒரு குஃபருக்கு நிகரான ஒரு செயலாக கருதப்படுகிறது தொழுகையை விட்டுட்டோம் என்றால். இதுல 2 மாதிரி இருக்குது. சில பேர் இருக்கிறாங்க தொழுவாங்க, விட்டு விட்டு தொழுறது, இவங்களும் தொழுகை விடுறவங்க. சில பேர் தொழவே மாட்டாங்க, ஆனா தொழ வேண்டும் என்று சொல்லுவாங்க, தொழணும் ஆனா தொழுறேன் இல்லை. சில பேர் இருக்கிறாங்க தொழுகையே தேவையில்லைன்னுவாங்க. பைல்வான் கூட்டம், தரீகத்துல் முஃப்லிஹீன், தொழ தேவையில்லை, உமது இறைவனை நீங்கள் தொழுங்கள், ஹத்தா யஅதியக்கல் யகீன், உங்களுக்கு யக்கீன் வரும் வரைக்கும் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான். உமது இறைவனை தொழுவுங்கள் யக்கீன் வரும் வரைக்கும். யக்கீன் என்றால் 2 அர்த்தம் இருக்குது. உறுதி, உறுதியானது. உறுதி என்றால் இஸ்திகாமத் தரும் வரைக்கும் தொழணும்.
அப்ப இஸ்திகாமத் வரும் வரைக்கும் தொழணும். எனக்கு இஸ்திகாமத் வந்துருச்சு அவங்க சொல்றாங்க, உறுதி வந்துருச்சா, அதனால தொழ தேவையில்லை. ஆனா அல்லாஹ் யாருக்கு கட்டளை போடுறான்? உறுதி வரும் வரைக்கும் தொலை சொல்லி ரசூலாக்கு. ரசூலா மௌத்தா போக்காட்டிலும் தொழுந்தாங்க. அப்ப ரசூலாக்கு வராத உறுதி இவங்களுக்கு வந்திக்குது. இந்த யக்கீன் என்பது மரணம், மரணம் என்ற அர்த்தமே. வஅபுத் ரப்பக, உமது இறைவனை தொழும், ஹத்தா யஅதியகல் யக்கீன், உமக்கு மரணம் வரும் வரைக்கும். அதனால தான் ரசூலா மரணம் வரும் வரைக்கும் கால்கள் இழுபடுற அளவுக்கு சக்கராத்துடைய நிலையில கூட தொழுகைக்கு என்னை அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். இந்த யக்கீன் என்ற சொல்லு மரணத்தை குறிக்கும் என்பதற்கு குர்ஆன்ல வசனம் இருக்குது. ஹத்தா அத்தானல் யக்கீன், நாங்க வீணில் மூழ்கி கொண்டிருந்தோம், எங்களுக்கு யக்கீன் வரும் வரைக்கும். யக்கீன் என்றா மரணம் வரும் வரைக்கும் என்று காபிர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவங்க தவறான விளக்கம் சொல்லி வழிகெட்ட ஒரு சிந்தனையை பரப்பி தொழுகையே அவசியமில்லை என்று சொல்லி தொழுகையை விட்டுட்டு கேட்டா திக்ரில் இருப்பாங்க. அவங்க நோன்பு பிடிப்பாங்க, திண்டு கொண்டு குடிச்சு கொண்டு. ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு பிடிச்சா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா, நான் அளவற்ற அருளாளனுக்கு ஒரு நோன்பை நேர்ச்சை செய்திருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஆனா எப்படி சொல்லுவாங்க? நான் எந்த ஒரு மனிதருடனும் பேச மாட்டேன் என்று தான் சொன்னாங்க. ஆனா மௌன விரதம். அப்ப அது இவங்க சொல்றாங்க நோம்பு பிடிச்சேன்னு சொன்னாங்களா இல்லையா? மனுஷரோட பேசாம நோம்பு பிடிச்சிக்கிறாங்க. ஆனா அந்த நோம்புல என்ன செஞ்சாங்க? அந்த பேரிச்சம் மரத்துல கனிகளை சாப்பிட சொன்னாங்க. பேரிச்சம் பழங்களை சாப்பிடுங்கள், தண்ணீரை தண்ணி குடிக்க சொன்னானா, ஈச்சப்பழம் தின்ன சொன்னானா, நான் ஈச்சப்பழம் தின்று தண்ணியை குடிச்சு கொண்டே நோம்பு இன்னும் நோம்ப மாத்துறாங்க. இப்படி தொழுகையை விட்டு முற்றிலும் தொழுகை தேவையில்லை என்று சொன்ன இவர்களை பொறுத்தளவில் அவங்க இஸ்லாத்திர வட்டத்திலிருந்து கண்டிப்பாக வெளியே தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்கள பாதுகாக்கணும். இந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு விளக்கங்கள் போய் சேரணும். இப்படி தொழுகையை விட்டா அந்த குஃபருக்கு போயிடும். மற்றபடி ஒருத்தன் தொழணும் என்று நினைக்கிறான், விட்டு விட்டு தொழுறான் என்று வைங்களே, அல்லது தொழாமலே இருக்கிறான், தொழணும் என்று நினைக்கிறான், புறவு தொழுவோம், டிசம்பர்ல ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தொழுவோம், ரமலான் 1லிருந்து தொழுவோம், ஹஜ்ஜி பெருநாள்ல இருந்து தொழுவோம் என்று ஏதாவது ஒரு மாசத்தை வச்சு தொழணும் என்று நினைக்கிறான். இவனும் தொழுகையை விடுறான். ஆனா அவன் காஃபிர் ஆகிறான்னு கேட்டா காஃபிர் ஆகல, அவன் நன்றி கெட்டவனா இருக்கிறான் அல்லாஹ் என்ற அர்த்தம் வருது. ஆனா தொழுகையை விட்டா ஒரு டேஞ்சரஸ் இருக்கிறத பார்க்கிறோம். மறுமையில் அல்லாஹ் தஆலா அமல்கள் சம்பந்தமாக விசாரிப்பான். அந்த விசாரணையில முதலாவதாக விசாரிக்கப்படுற அமல் தொழுகையை பத்தி தான். நிறைய விசாரணைகள் மறுமையில வரும். முதலாவதாக அல்லாஹ் இந்த இரத்த பலி சம்பந்தமாக விசாரிப்பான். அமல் சம்பந்தமாக விசாரிக்கும் போது ஃபர்ஸ்ட் அல்லாஹ் விசாரிப்பது தொழுகையை பத்தி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி. மறுமையில ஒரு அடியான் தன்னுடைய விசாரணைகளில் முதலாவதாக அமல்களில் விசாரிக்கப்படுவது ஸலாத்துஹு, அவனுடைய தொழுகையை பற்றி. ஃபைன் ஸலுஹத் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் அதை சீராக அமைத்துக் கொண்டால் அவன் வெற்றி அடைந்து விட்டான், ஜெயித்து விட்டான். வ இன் ஃபஸதத், அவன் அதை சீர்குலைத்து விட்டால் ஃபகத் ஹாப வ ஹஸிர, அவன் நஷ்டமடைந்தான், பேரிழப்பை அடைந்து விட்டான். ஃபைன் தகஸ மின் ஃபரீலத்திஹி, அவனுடைய ஃபர்லுகள்ல குறைபாடுகள் ஏற்பட்டால், ஷைஉன் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டால், கால ரப்பு அஸ்ஸ வஜல், மகத்துவமும் மாண்பும் மிகுந்த இறைவன் கூறுவான், உந்துரு ஹல் இபாதி மின் தத்தவ்வுஇன், எனது அடியார்கள்ல தத்தவ்வு என்ற உபரியான வணக்கம் ஏதாவது இருக்குதா என்று பாருங்கள் என்று வானவர்களுக்கு கட்டளையிடுவான். ஃபயுகம்மல பிஹா மன் தகஸ மினல் ஃபரீலத், அந்த உபரியான வணக்கங்களை கொண்டு ஃபர்லானதை அல்லாஹ் நிரப்ப சொல்லுவான். சும்ம யகூனு சாயிரு அமலிஹி அலா தாலிக, பிறகு ஒவ்வொரு அமலையும் நோம்புல கடமையானதை விட்டா உபரியானது இருக்குதான்னு பார்த்து நிரப்ப சொல்லுவான். இப்படியே ஒவ்வொன்றா நிரப்ப சொல்லி எல்லா அமலையும் கடமையை உபரியானதை கொண்டு நிரப்புறான். இது அல்லாஹ்வுடைய கருணையை வெளிப்படுத்துற ஒரு வழிமுறை. கட்டாயம் செய்ய வேண்டியதை விரும்பி செய்யறதை வச்சு அல்லாஹ் நிரப்புறான். பல தொழுகைகளை நீங்க ஆரம்ப காலத்தில் விட்டு இருப்பீங்க. கலா தொலைலுமா இல்ல, இப்ப என்ன பண்றீங்க? மறுமையில் அல்லாஹ் கேட்கும் போது உங்களுக்கு நல்லது கெட்டது அறிகிற வயசு வந்ததிலிருந்து தொழுகை கடமையா இல்லையா? அப்பலிருந்து இப்ப வரைக்கும் ஐவேளை தொழுகையை நீங்க பூர்த்தியாவே செஞ்சிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குதா?
எத்தனை வக்துகள் மிஸ் ஆகியிருக்கு, எத்தனை ரக்காத்துகள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, எத்தனை தொழுகைகள் பாலாகி இருக்கு. கணக்கு போடலுமா, நினைவுல வைக்கலுமா? இப்ப அல்லாஹ் மறுமையில விசாரிக்கும் போது ஃபர்ல்கள்ல குறைபாடு இருந்தா பார்க்குறான், உபரியானது ஏதாவது இருக்குதாண்டு அதை நிரப்புறதுக்கு ஒரே வழி. சில பேர் என்ன பண்றாங்கடா, 10 வருஷத்துல கலா தொழுறேன், ஒவ்வொரு லுகர்லையும் 5 லுகர் தொழுவாங்க. லுகரை தொழுந்துட்டு ஒரு கலா லுகர், இன்னொரு கலா லுகர், இன்னொரு கலா லுகர், அப்படி தொழுந்த ஒரு 5 நாள் லுகர் இன்றைக்கு கவர். இப்படி வருஷ கணக்கிட்ட லுகர் 2, அசர் லுகர் மஹரிப் இஷாண்டு கலா தொழுகைகளை ஃபர்ல தொழுந்துட்டு கலா தொழுறேன் நிறைய தொழுகைகளை தொழுந்து கொண்டிருப்பாங்க. இப்படி ஒரு தொழுகை முறை இல்லை. நிரப்புறத்துக்குரிய ஒரே வழி தத்தவ்வு என்றா உபரியான வணக்கங்களை அதிகமாக செய்யணும். சுன்னத் தொழுகைகள், நஃபில் தொழுகைகள், முன்பின் சுன்னத்துகள் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்களா? இப்ப யோசிக்கணும், நான் வெறுமனே வக்த மட்டும் தொழுந்துட்டு போவாம மிஸ் ஆனதுக்கு பகரமாக சுன்னத்துகளை தொழுந்து போனேன்டா, நஃபீலான தொழுகைகளை தொழுந்து போனேன்டா. அல்லாஹ் அந்த கணக்கு தீர்க்கும் பொழுது என்னுடைய உபரியான வணக்கங்கள் மூலமாக ஃபர்ல்ல ஏற்பட்ட குறை அல்லாஹ் நிறைவு செய்து விடுவான். நோம்புலையும் இருக்குது. எத்தனை நோம்பு விட்டுட்டீங்களோ அத்தனை நோம்பை நீங்க கலா செய்யணும். அதை கணக்கு பண்ணி கலா செய்யணும். நினைவு இல்லையா, விட்டுட்டீங்க, நினைவு நிற்கிறத கலா செய்வீங்க. நோம்புல கலா செய்யலாம் தானே? நினைவு இல்லாததுக்கு, ஞாபகத்தில் இல்லை, கணக்கில் வச்சு இல்லை, எத்தனை விட்டீங்களோன்னு தெரியாது. அதுக்கு வழி என்ன? சுன்னத்தான நோம்புகள், உபரியான நோம்புகள் கிழமையில புடிங்க. மாசத்துல 13, 14, 15 அல்லது திங்கள் வியாழன் அல்லது விரும்பின நாள் வெள்ளி மட்டும் தெரிவு செய்யாமல் பிடிக்கலாம். அப்படி பிடிச்சா அந்த கலாவானத்துக்கு நினைவில்லாம் போனதுகள் எல்லாம் என்ன செய்யும்? சரி செய்யப்படும் என்றதை நாங்க பார்க்கிறோம். அப்ப மிச்சம் கவனமாக தொழுகையில குறைபாடு இல்லாம நல்லா கணக்கு பார்க்கிறார். மறுமையில இதை துல்லியமா பார்க்க போறான்னு அர்த்தம். ஃபர்ல துல்லியமா பார்த்து ஒரு 10 வருஷம் ஃபர்ல மிஸ் ஆகிச்சண்டா, 10 வருஷம் ஃபர்லே தொழல, சுன்னத்தா தொழுந்திருப்போம். கணக்கு தீர்க்க வரும், கை சேதம் அடைவோம். ஃபக்கது ஹாப வஹசிர, அவன் நஷ்டம் அடைந்து விட்டான், பேரிழப்பை அடைந்து விட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கவனமா இருக்கணும். தொழாதவனுக்கு போயிட்டு சொல்லுங்க, டேய் தொழுற எங்களுக்கே இப்ப பயமாயிக்குது, என்ன நடக்க போகுதோ தெரியாது, தொழாம இருக்கிறியடா பாவி, ஒழுங்கா தொழுதுகோ டைம் கண்டு தொழுகை எத்தி வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல நாங்க கவனம் செலுத்தணும். அடுத்தது, இந்த தொழுதால் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரில 528வது செய்தியா பதிவு செய்யப்படுது. அரஐத்தும் லவ் அன்ன நஹ்ரன் பிபாபி அஹதிக்கும், ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, உங்களோட வீட்டு வாசல்ல ஒரு ஆறு ஓட, எங்கட வீட்டு வாசல்ல பேர தான் ஓடும், ஆறு ஓடாது கொழும்புல. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன கேக்குறாங்க, உங்களோட வீட்டு வாசலில் ஒரு ஆறு ஓட, யக்தஸிலு ஃபீஹி குல்ல யௌமின் ஹம்ஸன், அதுல ஒவ்வொரு நாளும் 5 தடவை நீங்கள் நீராடி குளித்தால், மா தகூலு ஸாலிக யுபகி மின் தரனிஹி, உங்களோட மேல்ல ஏதாவது ஒரு அழுக்கு இருக்குமா? சில பேர் அப்படித்தானே, எப்ப பார்த்தாலும் கையை கழுவி கொண்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் பாடி வாஷ் பண்ணி கொண்டே இருப்பாங்க, அவங்களோட மேல்ல வெள்ளை பூத்திக்கு. இது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஒன்றும் வரும். இந்த நேரம் பார்த்து கையை கழுவி கொண்டிருந்தா அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அர்த்தம். ஆனால் ரசூலுல்லாஹ் உதாரணமாக கேட்குறாங்க, அழுக்கு இருக்குமான்னு கேட்குறாங்க. மேல இருக்காது, கன்ஃபார்மாக இல்லை. சாபாக்கள் சொல்றாங்க, லா யுபகி மின் தரனிஹி ஷைஅன், கொஞ்சமும் அழுக்கு இருக்காது. ஏன்னா 5 நேரம் குளிக்கிறான், இப்படி குளிச்சா எப்படி அவன் வாஷ் ஆகி ஃப்ரெஷ் ஆகி வருவான்? குளிச்சா ஒரு ஃப்ரெஷ் தானே. என்னதான் அலைஞ்சு திரிஞ்சு வந்தாலும் சவுக்காரத்தை போட்டு தான் குளிக்கிறோம். பெருசா என்னது சந்தனத்தையா தேய்க்கிறோம் மேல? அது கெமிக்கல் சோப் தான், குளோரின் தண்ணி, எல்லாம் சுத்தமான இயற்கையான நீர் வளங்களா இல்லை, எல்லாம் கெமிக்கல் தான். ஆனால் அந்த நீராடி வரும் பொழுது வார அந்த ஃப்ரெஷ்னஸ் பாருங்க, மைண்டுக்கு உள்ளமும் சுத்தம் அடையுது, உடலும் சுத்தம் அடையுது. அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். என்னதான் இருந்தாலும் குளிச்சு வந்தோன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் காட்டும். இப்படி அழுக்கே இருக்காதுன்றாங்க. ஃபஸாலிக மிஸ்லு ஸலவாத்தில் ஹம்ஸி யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, இப்படிதான் ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகை தொழுவது அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை
முழுமையாக மன்னிக்கின்றான், அழித்து விடுகின்றான். தொலை தொலை பாவங்கள் அழிஞ்சிடும். ஏண்டா ஒரு நாளைக்கு நாங்கள் பாவம் செய்யாமல் இருப்போம். கண்ணு பாவம் செய்யும், வாய் பாவம் செய்யும், மூக்கு பாவம் செய்யும், கை பாவம் செய்யும். இப்போ சும்மா இருக்கிறீங்க, ஒரு கூட்டாளி இப்படி நோண்டுறீங்க, இது பாவமா இல்லையா? பாவமா இல்லையா? இப்படி அடிப்பான் தலைக்கு, இப்படி போயிட்டு வருவான். அவன் என்னடா சீராய், சும்மாடா, நீ என்ன நண்பன்டா. ஹதீஸ் என்னது? எவன் ஒருவன் தன் பிற முஸ்லிமுக்கு கரத்தாலும் நாவாலும் தீங்கிழைக்கவில்லை அவன் தான் முஸ்லீம் என்று ஹதீஸுக்குது. இவன் கரத்தால் தீங்கிழைத்து விட்டான். நொந்திச்சா இல்லையா அவனுக்கு? இல்லாட்டி துரோகம் பண்ணுவான். 2 பேர் பேசிக்கொண்டிருப்பான், 3வது ஆளோட கதையை மாத்து வருது, மங்குனி ஒன்று வருது, சொல்லிடாதே. பொம்பளை சொல்ல வந்து ஊப்பது வருது, வாய பொத்து. துரோகம் தானே இது. நீங்கள் எப்படி பேச உண்டு பப்ளிக், அப்போ உங்களுக்கு விளங்குது நீங்கள் பேசுறது இன்னொருத்தர் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயம் ஒன்று தானே பேசுகிறீங்க. ரகசியம் பேசுறது சபைகளில், கண்ணால் இப்படி காட்டுறது, ஒத்தி போகல பாயால், அந்த எனக்கு வருதும் இல்லை. பொம்பளையில் செய்வாங்க ஒரு ஜாயா, இப்படி ஆட்டிக்கோங்க. இதெல்லாம் துரோகங்கள் இப்படி நடக்கும். சம்பாதிக்கிற விஷயங்கள்ல ஹலால் ஹராம் பேணாம நிறைய நடக்கும் தானே. எவன்டையாவது ஒரு சான்ஸை பறிக்க பார்க்கறது, வாய்ப்பை இல்லாமக்க பார்க்கறது, இப்படி பாவங்கள் எங்களை அறியாம நிறைய நடக்கும். வாப்பா வந்து ஒரே அட்வைஸ் பண்ணிக்கொண்டு மவன்ட ஒரு அப்பன் வந்து இருக்கிறான், இவனை எப்போயாவது போட்டுத்தள்ள கிடைச்சா என் கையால் போட்டுத்தள்ள, மைண்ட் வாய்ஸை வாயாலே சொன்னா பாவம். மைண்ட் வாய்ஸில் வந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். வாயால் வந்துச்சேன்டா அப்பன்ட அட்வைஸ் பிடிக்காது. வீட்டில் உண்மை எப்போ பார்த்தாலும் அடியை அதை அங்கே வைக்காது, இங்கே வை, மடிச்சு வை, அப்படி வை, இப்படி வை, கரண்டி மவள் நினைப்பான். இவள் ஒருத்தி ஆயா வந்து என்னப்படுத்துகிற பாடு, ஒரு சாமான எடுக்க விடுது இல்லை, ஒரு உடுப்பை எடுக்க விடுது இல்லை, நீ எல்லாம் எங்கால இப்படி சொல்லிப்படுமா இல்லையா? தனியாக சரி சொல்லிப்படும் தானே. உம்மா உம்மா என்னம்மா நீங்கள் எல்லாத்தையும் யாரும் இல்லை உம்மா. ஆனால் உள்ளுக்குள்ளே போயிட்டு இவட தொல்லை தாங்கல. இந்த மனுஷிக்கு கன்ஃபார்மாக பாத்ரூமில் சவுக்கார தண்ணியை ஊற்றினா தான் சாரி, அப்படியே பலி கூட அல்லா என்ன போல சந்தோஷம். இன்னால் இல்லா வாய்நாள் ராஜு. பாவங்கள் எங்களை அறியாமல் நடக்குதா இல்லையா? ஒவ்வொரு துளியில எங்களை அறியாமல் நடக்கும். அப்போ அதுக்கு தீர்வு என்னதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? தொழு 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 தொலை தொலை உன்னோட பாவங்கள் எல்லாம், நீ தொணன்னு செய்கிற பாவம் எல்லாம் தொலை தொலை போயிடும். 29வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றார், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஸாஇ வல் முன்கர். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். தொழுகையை நிலைநாட்டுங்க. அகிமி ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்க. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஸாஇ வல் முன்கர். தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமைகளை விட்டும் உங்களை காக்கும். இது இப்போ நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்கணும், அது ஒரு மைண்டில் இருக்கிற கண்ட்ரோல் தானே. கண்ட்ரோல் ஒன்று தானே பாவம் செய்யாமல் இருக்கிறது. பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும், செய்யாமல் இருக்கிறது ஒரு கண்ட்ரோல். ஆனால் தொழுதா செய்யாமல் இருக்கிறதுக்கு, பாவம் செய்யாமல் இருக்கிறது, குறிப்பாக வெட்கக்கேடான விஷயங்கள், அருவருப்பான விஷயங்கள், மானக்கேடான விஷயங்கள், அசிங்கமான விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். நான் கண்ட்ரோலாக இருக்கிறது என்னுடைய சக்தி. நான் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு யாரு எனக்கு உதவி செய்யணும்? அல்லாஹ். இல்லாட்டி ஏலாவே. மனசு ஒரு குரங்கு மாதிரி தானே, கண்டதையும் யோசிச்சு கொண்டு தானே இருக்குது, கண்டதையும் செய்ய நினைக்குது தானே. குரங்கு சும்மா இருக்குமா பாருங்க. ஒரு குரங்குடைய ஆக்ஷன் எடுத்து பாருங்க, வீடியோ எடுத்து பாருங்க. இப்படி எண்டும் அப்படி எண்டும் இப்படி எண்டும் இப்படி எடுத்து இப்படி வாயில போடும், மூக்க விடிய கிண்டி எடுத்து வாயில போடும், இப்படி இப்படி எண்டும் இப்படி தேய்ச்சி விடும், இப்படி கிண்டிட்டு மேல தேய்ச்சி விடும். அது அட்டகாசம் பார்க்கல தானே. இந்த மைண்டும் என்ன செய்ய வேண்டாம், எப்பயுமே ஒரு ஜாய் குரங்குமாய் பாஞ்சி 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 அல்ல பாஞ்சி கொண்டு அல்ல மோதி கொண்டு தான் இருக்கு. இது கண்ட்ரோல் பண்றதுன்றது உண்மையிலே கஷ்டம் தானே. இந்த காலத்துல பாவத்திலிருந்து விலகி இருக்கிறது. எங்க போனாலும் ஃபித்னாட வாசல் திறந்திருக்குது, எங்க போனாலும் பாவம் செய்யறதுக்குரிய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்குது. அப்ப நாங்க கண்ட்ரோல் இருக்கிறதுன்றது எங்களோட சக்திக்கு மீறி போகும். அதுக்கு ஆன்மீக ரீதியாக அல்லாஹ் தார உதவிதான் தொழுகையிட பலம். நான் சரியா தொழுகையை பேரினா என்ன மைண்டை கண்ட்ரோல் பண்ண என்னைய மீறின ஒரு சக்தி அல்லாஹ் தாலா எனக்கு தருவான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஸாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடானதை விட்டும் தீமையை விட்டும் உங்களை தடுக்கும். இது தொழுகைகளுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பலன். நீங்க தொழுகையை நிலைநாட்டி
உங்களோட லைஃப்ல நீங்க செய்யற பாவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு குறைஞ்சிக்குதுன்னு பாருங்க. நோம்பு டைம்ல எப்படி சாந்த தாந்த தீந்த குப்பிய இப்படி சாந்தமாய் வந்தானே, பாவம் செய்யவே நினைக்கிறேன், எச்சி புழுங்கவே யோசிச்சு கொண்டு தான் துப்பும் போது வேற ஒன்று துப்புரை நோம்பு பிடிச்சு கொண்டே அதையும் துப்புறதுக்கும் ஒரு அமைதி. ஏன்னா நோம்புல இருக்குதா, யாராவது சண்டைக்கு வந்தாலே இன்னி சாயிமுன், நான் நோம்பாளி, உங்களோட சண்டைக்கு வர மாட்டேன், நோம்பு முடிஞ்சு வாரே, அப்படி அர்த்தம். அந்த சாந்தம் நோம்புல இருக்குது பாருங்க. தொழுக, இபாதத், திலாவத், இஸ்திஃபார், தௌபா எல்லாம் மிக்ஸாகி இருக்கும் அந்த நோம்புல. பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொருத்தோட முகத்தை பார்க்கறதுக்கு பிரகாசமாக இருக்கும். அப்படி இபாதத், கொழும்புல இபாபத்வாங்க, அப்படி இபாதத் சாலிகளாக இருப்பாங்க, சாலிஹானவர்களாக மாறி இருப்பாங்க. அது எங்களோட வாழ்க்கையில் பாவம். ஆனால் பெருநாளைக்கு போகிறோம் சினிசிட்டியில் இருப்பாங்க, அது வேறு விஷயம். அதில் போயிட்டு புதிய படம் ஏதாவது வந்திருந்தா பார்க்குறேன், அது வேலை இல்லை. ஆனால் அந்த தொழுகை என்றது பவர் ஒன்று தருது எங்களுக்கு, பாவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நோம்பு தருது, வெட்கக்கேடான மானக்கேடான காரியங்கள் எங்களை பாதுகாக்குதுன்றதை இதில் இருந்து நாங்கள் விளங்குறோம். எந்த அளவுக்கு என்றா, ஒரு சஹாபி அன்ன ரஜுலன் அசாப பினல் மினிம்ராத்தி, ஒரு சஹாபி நபித்தோழர் ஒரு மனித ஒரு பெண்ணை பார்த்து விட்டார். ரோட்ல போகல சாபி ஒண்டா குபுலத்தை அந்த பொண்ணை பார்த்துட்டு சும்மரிக்காம கிஸ் பண்ணிட்டார் போயிட்டு. ஹதீஸ்ல வருது, நான் சிடிஜியால சொன்ன ஹதீஸில், இது புகாரில 526வது ஹதீஸ், அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அன்ன ரஜுலன் அஸாப மின் இம்ராத்தின் குபுலத்தன், ஒரு மனிதன் ஒரு பெண்ணை பார்த்து முத்தமிட்டு விட்டார். கிஸ் பண்ணிட்டார், அதுதானே முத்தம் தானே, முத்தமிட்டு விட்டார். அதனூடாக அவருக்கு குழப்பமாயிருச்சு. சும்மரிக்காம ஃபஅத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅக்பரஹு, ரசூலா கிட்ட ஓடி வந்து இத சொல்றார். வேற அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பொம்பளை போச்சா, நான் கண்டுட்டேனா, கிஸ்ஸோட அடிச்சு விட்டுட்டேன், என்ன பண்றதுன்னு கேட்கிறார். அடி செருப்பாலண்டாங்களா ரசூல்லா? ரோட்ல போற பொம்பளைய முத்தமிடுறதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதுன்னு இந்த ஹதீஸ் எடுக்க கூடாது. அவர் தவற உணர்ந்துதான் ரசூலா கிட்ட வாரார். அவருக்கு எமோஷன் ஆயிருச்சு போல. சாபி கன்னத்துல அடி வாங்கினாரா இல்லையான்னு ஹதீஸ்ல வரல. அதுவும் இருக்குது, ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இருக்குது. ஹதீஸ்ல வந்து இது செயல்படுத்த போனா அடி வாங்குற ஒரு கதை ஒன்றும் இருக்குது. கவனமா இருக்கணும். ரசூலா கிட்ட வந்தோடனே, இப்ப தக்குவால உச்சத்துல தானே ரசூலா இருப்பாங்க. நாங்க எப்படி நினைப்போம், படு பாவி ரோட்ல போற அந்நிய பெண்ணை பார்த்தது மட்டும் இல்லாம அவ மேல ஆசை கொண்டு அவ போயிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இதை வந்து வெக்கம் இல்லாம என்கிட்டே வந்து சொல்றியா, இரு உனக்கு கசை அடித்தாரன், எட்டுட்டா அந்த கசைய அடிடா 80 கசைன்னு சொன்னாங்களா? சவுக்கடி கொடுக்க சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்ன உடனே குர்ஆன் வசனம் இறங்குது. ஃபஅன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, மகத்துவமும் மாண்பும் மிகுந்த இறைவன் இறக்குகிறான். அகிமிஸ் ஸலாத்த தர்ஃபஇன் நாரி வஸுலஃபம் மினல் லைலி, பகலின் 2 ஓரங்களிலும் இரவில் ஒரு பகுதியிலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இப்படி எல்லாம் நடக்குதா? மானக்கேடானது பகிரங்கமா செய்யற மாதிரி வருதா? உள்ளம் கண்ட்ரோல் இழந்து போகுதா? உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாம இருக்குதா? பாவம் செய்யறத பகிரங்கமா செய்ய தூண்டுதா? டைமுக்கு தொழு. இன்னல் ஹஸனாதி யுذஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை போக்கிவிடும் என்று குர்ஆன் வசனம் இறங்குது. ஃபகால ரஜுலு யா ரசூலல்லாஹி இலைய ஹாதா, அல்லாஹ்வின் தூதரே இந்த சட்டம் எனக்கு மட்டுமா? ஒரு பெண்ணை முத்தமிட்டுட்டேன், இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், தொழுகையை நிலைநாட்டி நன்மையை செஞ்சா இந்த பாவம் என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த சட்டம் எனக்கு மட்டுமா என்று கேட்டோன்னே ரசூலா சொல்றாங்க, லி ஜமீஇ உம்மதி குல்லிஹிம், என்ற உம்மத்துல அனைவருக்கும் இந்த சட்டம் பொருந்தும், சட்டம் பொருந்தும் என்று சொல்லி இந்த வேலையை செய்யாதீங்க. மைண்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு பவர்ஃபுல்லான மெத்தட் இன்னல் ஹஸனாதி யுذஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை போக்கும். நன்மை நிறைய செய்ய தொழுங்க. வேற அறிவிப்புல வருது, ரசூல்லா அவருக்கு உலு செய்ய சொல்லி 2 ரக்காத் தொழ சொல்றாங்க. அவர் உலு செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுறாரு.
ரசூலா பிறகு சொல்றாங்க, இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸய்யாத், நன்மை அந்த தீமையை, இந்த நன்மை அந்த தீமையை போக்கிரும். தொழுகை எங்களோட பாவங்களை, மானக்கேடானதுகளை எங்களை விட்டு போக்குற ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் வருது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால அஸ்ஸலாத்துல் ஹம்சு வல் ஜும்அத்து இலல் ஜும்அத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுன்ன மா லம் துஹ்ஸல் கபாயிரு. ஐவேளை தொழுகைகள் ஒரு ஜும்மாலிருந்து இன்னொரு ஜும்மா ஆகியத்துக்கு இடைப்பட்ட நேரங்களில் ஏற்படுற பாவங்களுக்கு பரிகாரம் தொழுகைதான். ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகைக்கு இடையில உள்ள பாவத்துக்கு பரிகாரம் அந்த தொழுகை. ஒரு ஜும்மாலிருந்து இன்னொரு ஜும்மாக்கு இடையில உள்ள பாவத்துக்கு பரிகாரம் அந்த தொழுகை. தொழுகையை பேணினா நிறைய பாவங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்களை தெரியாம அழிஞ்சு கொண்டே இருக்கும். செய்ய வேண்டியது ஒன்றுதான், பாவம் செய்யக்கூடாது, தவிர்த்து கொள்ளணும். தொழுகையை பெர்ஃபெக்டா பேணிவாங்க, அந்த வாழ்க்கையில் ஏற்படுற பாவங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செஞ்சிடும், இல்லாமாவி போயிட்டுரும். இது நாங்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, முஸ்லிம்ல 394வது செய்தியா பார்க்கிறோம். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு நேரத்துக்கு தொழுதால் அல்லாஹ் தாலா அவருடைய தண்டனைகள்ல இருந்து அவரை பாதுகாப்பான் என்ற கருத்தில் ஒரு ஹதீஸ் வருது. உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அபூதாவுதுல 361வது செய்தியா வருது. கான லஹு அலல்லாஹி அஹ்தன் ஐ யக்ஃபிர லஹு, யார் ஒருத்தர் முழுமையான முறையில் தொழுகிறாரோ, அல்லாஹ் கடமையாக்கின 5 நேர தொழுகையை தொழுகிறாரோ, அழகான முறையில் உலு செஞ்சு தொழுகையை உரிய நேரத்தில் யார் நிறைவேற்றுகிறாரோ, அல்லாஹ் தாலா அவருடைய பாவங்களை மன்னிப்பதை வாக்குறுதியாக அளிக்கின்றான். வமல்லம் யஃஅல் ஃபலைஸ லஹு அலல்லாஹி அஹ்துன், யார் இப்படி செய்யலையோ அல்லாஹ் அவங்களுக்கு பொறுப்பெடுக்க மாட்டான். இன்சா கஃபர லஹு, அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிப்பான். வ இன்சா அஸ்தபஹு, நாடினால் மன்னிப்பான். தொழாம இருக்கிறானே அவனை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுக்கல, தொழுறவனை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிறான், மன்னிப்பேன் என்றான், வாதா தாரா. தொழாம இருக்கிறவனை மன்னிப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பெடுக்கல, அதுக்காக அல்லாஹ் மன்னிக்க மாட்டானான்னு கேட்டா அப்படி இல்லை. இன்சா கஃபர லஹு, அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிப்பான். வ இன்சா அஸ்தபஹு, அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். இப்ப சிறுக்க தவிர ஏனைய பாவங்களுக்கு அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் என்றதுல விளக்கம் தான் இது. சிறுக்க தவிர ஏனைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் உறுதிமொழி அளிக்கவில்லை, நாடினால் தான் மன்னிப்பான். கட்டாயம் அல்லாஹ் சிறுக்க தவிர மற்ற பாவங்களை யாரிடம் மன்னிப்பான், தொழுகையாளிடம் மன்னித்தே தீருவான். விளங்குதா? தொழுகை முக்கியம் என்று விளங்குதா? இதுல இருந்தும் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த தொழுகையை விடுறதுனால நிறைய கேடுகள் மறுமையில் ஏற்படும் என்றதுக்கு குர்ஆன் வசனம் வருது. 74வது அத்தியாயத்தில் 42 முதல் 47வது வசனம் வரை. ஃபீ ஜன்னாத்தி யதஸாஅலூன், அவர்கள் சொர்க்கத்திலே ஒருவர் விசாரித்துக் கொள்ள. நாங்கள் சொர்க்கத்துக்கு போன வேண்டாம், சும்மா விசாரிப்போம் தானே. சிடிஜே மாளிகாத்த கீழே மெம்பர் எல்லாம் இருக்கிறாங்களா சொர்க்கத்தில்? எங்கடா செக்ரட்டரியை காணோம், எல்லாம் பாதுகாக்கணும், அப்படி வரக்கூடாது இல்லையா? விசாரிப்போம் தானே. இல்லாட்டி எங்கட கம மாளிகாவத்தை எப்பல் வத்த காரணம் யாருடா இருக்கிறா, ஒருத்தன் வந்தானே தொழுந்து கொண்டெல்லாம் இருந்தானே, அவன் இருக்கிறானா பாரு, பைசலை காணம், அவனை காண இவனை காண தேடிக் கொள்வாங்க. ஃபீ ஜன்னாத்தி யதஸாஅலூன், ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்வார்கள். அனில் முஜ்ரிமீன், யாரை விசாரிப்பாங்க? பாவிகளை, குற்றவாளிகளை பற்றி விசாரித்துக் கொள்வார்கள். அவங்க நரகத்தில் வைப்பாங்க, இவங்க சொர்க்கத்தில் வைப்பாங்க. மா ஸலககும் ஃபீ ஸகர், ஏனப்பா நரகத்தில் வைக்கிறீங்க? தெரிஞ்சாக்கள் கிட்ட தானே விசாரிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க காலு லம் நகு மினல் முஸல்லீன், ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்ற காரணம் நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், அடுத்த பண்பு, தொழுகையாளிகிட்ட இருக்க வேண்டிய அடுத்த பண்பு, நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்க கூடியவர்களாக இருக்கவில்லை. தொழுகையாளிகள் ஏழைகளுக்கு உணவளிக்க கூடியவர்களாகவும் இருக்கணும். அது பழக்கமாக வச்சுக்கோங்க. ஒரு ஏழைக்கு சாப்பாடு ஒன்று எடுத்து கொடுக்கறதுல வார திருப்தி இருக்குதே, அது புதுனமான ஒரு திருப்தி. அது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல அமலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வக்குன்னா நஹூலு மஹல் ஹாயிலின், வீணில் மூழ்குபவர்களுடன் நாங்கள் மூழ்கி கொண்டிருந்தோம். வீணான பேச்சு, புடியமாக பேசுவாங்க, என்னத்தை பேசுறாண்டே இருக்காது பாருங்க, அந்த பேச்சில் ஒரு சாரம் இருக்காது. கக்க கக்க கக்கான்னு சிரிப்பான்வன், என்னத்துக்கு சிரிச்சான்னு தெரியா, எவன் ஜோக் அடிச்சான்னு தெரியா, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியா, வீணான பேச்சு, சும்மா பேசி கொண்டு இருப்பானோ. இல்லாட்டி மச்சான் ஒரு சைஸ் இருக்குது மச்சான் என்றுவான். அந்த சைஸும் பைஸும் ஃபிகரும் இந்த பேச்சு தான், வீணான பேச்சு. டேய் ஏதாவது அடிக்க மாட்டா, சிகரெட் அடிக்க மாட்டா, டேய் அங்கே அப்படி ஆச்சுட்டா, இங்கே ஒரு கெத்தில் கேமண்டை கொடுத்தண்டா, அவனுக்கு அடிச்சண்டா, என்னடா பேசுறீங்க?
ஒரு நல்ல பேச்சை பேசுங்களேடா, 4 பேருக்கு நல்லது செய்யறத பேசுங்களேடா. உங்களோட இளமை வயசை, உங்களோட இந்த ஆண்மையில துடிப்புள்ள இந்த வயசை மார்க்கத்துக்கு பயன்படுத்துங்களேடா. தேவையில்லாத பலாய் முசீபத்துகளை, அவசியமற்ற பேச்சுக்களை பேசி மூழ்குறாங்க, நரகத்தில் இருப்பார்கள். வகுன்னா நுகஸிபு பியௌமித்தீன், இந்த நியாய தீர்ப்பு நாளை நாங்கள் பொய்ப்பித்து விட்டோம். அந்த வசனம் ஹத்தா அதானல் யகீன், எங்களுக்கு யகீன் வரும் வரைக்கும், யகீன் என்றா உறுதி வரும் வரைக்குமா, மரணம் வரும் வரைக்கும் என்று அந்த வசனத்தில் வருது. அப்ப தொழாதவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் தொழாம, நாங்கள் மார்க்கம் பேசுகிறோம் தானே, அடுத்தவங்களுக்கு 4 விஷயம் எத்தி வைக்கிறோம் தானே, நாங்கள் தொழுகளை கோட்டை விட்டோம்டா கடும் பனிஷ்மெண்ட் இருக்குது, மற்றவங்களை போல இல்லை. ஒரு செய்தி வருது பாருங்க, எப்படி வருதுண்டா, ரசூல்லா வந்து மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட நேரத்தில் ஒரு கனவு மாதிரி சில விஷயங்கள் காட்டப்படுது தானே. அதில் வாலா சத்தின் நஹரி ரஜுலுன் பைன யதைஹி ஹிஜாரத்துன் ஃபஅக்பல الرجل الذي في النهر فإذا أراد أن يخرج رمى الرجل بحجر في فيه. ஒருத்தர் நட்டாத்திலே இருந்தார், அவர் கரையோரத்துக்கு வருவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் மற்றொருவர் என்ன செய்தார், ஒரு பாறாங்கல்லை எடுத்து அவருடைய வாயில் ஓங்கி அடித்தார். அவருக்கு வர முடியவில்லை. ஃபரத்தஹு ஹைசு கான ஃபஜஅல குல்லமா ஜாஅ லியخرج ரமா ஃபீ ஃபீஹி பிஹஜரின். இப்படி கண்டினியூவா நடக்குது. அவர் திரும்ப திரும்ப கரையோரத்துக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் அவருடைய தாடைகள் எல்லாம் செதறும் அளவுக்கு கற்களால் அவருக்கு வீசி வீசி எரியப்பட்டன. இவர் யாரு என்று ரசூலா கேட்கிறாங்க. கால இன்தலிக், நடைய கட்டுங்க, அப்புறம் சொல்றோம் என்று சொல்றாங்க. யாருண்டா வல்லதி ரஐதஹு யுஸ்தஹு ரஅஸுஹு ஃபரஜுலுன். உங்களோட நீங்க கண்டீங்களே, ஒரு மனிதனுடைய தலையில கல்லு போட்டு அடிச்சு தாக்கப்பட்டு கொண்டிருந்தாரே, அவர் யாருண்டா ஃபரஜுலுன் அல்லமஹுல்லாஹுல் குர்ஆன, அல்லாஹ் அவருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்திருந்தான். ஃபனாம அன்ஹு பில்லைலி, ஆனா அவர் அந்த குர்ஆனை ஓதாம இரவிலே உறங்கிக் கொண்டிருந்தார். வலம் யஅமல் ஃபீஹி பின்னஹாரி, அந்த குர்ஆனின் கட்டளைகளை அவர் பகல் நேரங்களில் செயல்படுத்தவில்லை. யுஃபாலு பிஹி இலா யௌமில் கியாமா, எனவே கியாமத் நாள் வரைக்கும் இவருக்கு இத்தகைய வேதனை தொடர்ச்சியாக கொடுக்கப்படும் என்று ஒரு கபர் வேதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குர்ஆன் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்து, அதாவது மற்றவனுக்கு விளங்காத குர்ஆன் எங்களுக்கு விளங்குதுண்டா, மற்றவனுக்கு விளங்காத வஹி எங்களுக்கு விளங்குதுண்டா. அந்த குர்ஆனின் விளக்கத்தை இரவு நேரங்களில் வணக்கத்தில் ஈடுபட்டு குர்ஆனை ஓதி நாங்கள் நிலைநாட்ட வேண்டும். பகல் நேரங்களில் குர்ஆனின் சட்டதிட்டங்களை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும். இல்லாமல் உறங்கி கிடந்தால் தலையில கல்லு வந்து விழும், வாயில வந்து கல்லு விழும். ஏன்னா வாய்க்கிலேயே பேசியிருப்போம், அமல்ல இல்லாமல் இருந்திருக்கும். கல்லு வந்து வாயிலையும் தலையிலும் விழுந்தால் அது எவ்வளவு பெரிய பாரதூரமான குற்றமோ தண்டனையோ, அந்த தண்டனை கபரு வேதனையாக கியாமத் வரைக்கும் கிடைக்கும் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸுகள்ல பார்க்குறோம். சஹீ முஸ்லிம்ல 1386வது செய்தியாக சமுரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதே போன்று யார் தொழுகையை பேணுறாங்க, மன் ஹாஃபல அலைஹா கானத் லஹு நூரன், யார் தொழுகையை பேணுவாங்களோ அவர்களுக்கு ஒரு நூர் எழுப்பப்படும் மறுமையில். வ புர்ஹானன், அவருக்கு ஒரு அத்தாட்சியும் அந்த தொழுகை அமையும். வ நஜாத்தன் யௌமல் கியாமா, மறுமையில் அவருக்கு வெற்றி அளிக்கக்கூடிய காரணியாக அந்த தொழுகை அமையும். வமல்லம் யுஹாஃபில் அலைஹா, யார் ஒருத்தர் தொழுகையை பேணி பாதுகாக்கவில்லையோ லம் யகுன் லஹு நூருன், அவருக்கு ஒரு நூர் எழுப்பப்படாது, வெளிச்சம் வராது. வலா புர்ஹானுன், ஒரு அத்தாட்சி கிடைக்காது. வலா நஜாத்துன், ஒரு வெற்றி கிடைக்காது. வகான யௌமல் கியாமத்தி மஅ காரூன வ ஃபிர்அவுன வ ஹாமான வ உபை இப்னு ஹலஃப், அவர்கள் மறுமையில் காரூனுடன், ஃபிர்அவுனுடன், ஆமானுடன், உபை இப்னு ஹலஃபுடன் இருப்பார்கள். தொழாதவன். இந்த நிலைமை வராம அல்லாஹ் பாதுகாக்கணும். இது அப்துல்லா இப்னு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அஹ்மதுல 361வது செய்தியாக நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் தொழுங்க, தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 5வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வைதா நாதைத்தும் இல ஸலாத்தி, அவங்க தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் இத்தஹதுஹா ஹுசுவன்,
கேலியா கிண்டலா எடுப்பாங்க. டே போடா பொறவு தொழுவண்டா, நீ அப்பா கிழவன் என்னைய கூப்பிட்டு நீ போய்ட்டு தொழுடா, நான் பொறவு அல்ல லேட்டாகி வயசாகி குல்லாவை போட்டுக்கொண்டு அல்லாவை தொழுவேண்டா என்றுவான். அப்படி இல்லாமல் தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் நாங்கள் போகணும். ஆனால் காஃபிர்கள் அல்லாவை மறுப்பவர்கள் நன்றி கெட்டவர்கள் இத்தஹதுஹா ஹுஸ்வன் அவர்கள் கேலியாகவும் வலைபன் விளையாட்டாகவும் எடுப்பார்கள். தாலிக பி அன்னஹும் கௌமுன் லா யாகிலூன் அவங்க விளங்காத மக்கள், அதனால் தான் இப்படி செய்கிறார்கள் என்று அல்லாஹ் கடுமையான எச்சரிக்கையை கொடுக்குறான். எனவே தொழுகை விஷயத்தில் பேணுதலாக இருந்து கொள்ளணும், டைமுக்கு தொழணும், மிஸ் பண்ணாமல் தொழணும், உபரியான வணக்கங்கள் அதிகமாக செய்யணும். எவ்வளோ தொழுகை எங்களோட நாங்கள் ஃபேமிலியர் ஆக்குறோமோ பாவங்கள் எங்களை விட்டு போகும், நன்மையான காரியங்களை ஈடுபடலாம். அழுக்கு இல்லாத ஒரு நிலை, அல்லாவின் ஒளி கிடைக்கக்கூடிய, மறுமையில் வெற்றி கிடைக்கக்கூடிய, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு வாரிசாகக்கூடிய ஒரு நிலையை நமக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான் என்றதை விளங்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகை விட்டவன் காஃபிரா என்ற செய்த விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அதை தொடர்ந்து உளுவின் சட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில்